So here, chapter one is about the basic things what we know in studying law paper. Actually, என்ன ப்ராப்ளம்னா நம்ம ஆக்ட் படிக்கிறோம், பட் ஆக்டா படிக்கிறது இல்ல, பேட் ப்ரொவிஷன்ஸா படிக்கிறது இல்ல. அதை இன்டர்பிரட் பண்ணி டிஃப்ரெண்ட் வேல இன்னும் சொல்ல போனா அது லான்னு சொல்லும் போது நம்மளுக்கு புரியுற மாதிரி லாங்குவேஜ்ல நம்ம மாத்திக்கிறோம். ஓகே, அது இன்டர்பிரிட்டேஷன் சொல்லுவோம், லா வந்து இன்டர்பிரிட்டேஷன் சொல்லுவோம். ஓகே, எப்படி சொன்னா நம்மளுக்கு புரியுமோ அந்த மாதிரி மாத்திக்கிறோம். பட் ஒரு 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 லெஜிஸ்லேட்டிவ் சிஸ்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த லெஜிஸ்லேட்டிவ் சிஸ்டம் வந்து எப்படி ஃபார்ம் ஆச்சு, இல்ல எப்படி ரன் ஆகுது, இதுக்கு பிஹைண்ட் என்ன நடக்குது, ஓகே, இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும், இதை பேஸ் பண்ணி என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா நம்ம கொஞ்சம் ரொம்ப பேசிக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. லைக் நிறைய விஷயங்கள் சேர்த்து ரொம்ப பேசிக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நான் வச்சுக்கோங்க, ஒரு விஷயம் கொடுத்தா ரொம்ப இன்டெப்தா கொடுத்துருப்பாங்க. நிறைய விஷயம் கொடுத்தா நம்மளுக்கு என்ன ஆயிருக்குன்னா ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் தான் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ this chapter, introduction to law and legal system in India, என்னென்ன கவர் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா we'll be covering like I think 7 topics இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஒண்ணுனா கவர் பண்ணிட்டே போலாம். First one, introduction to the Constitution of India. So நமக்கு தெரியும் இல்லையா, we have the chartered document called as Constitution of India. எப்படி நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் ரன் ஆகணும்ட்டு. So brief idea அதை பத்தி. The Indian Constitution is the lengthiest written constitution. Probably I have not made the material ready. ஆனா இது ரீசன்ட் சிலபஸ்ல தான் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட் திங். அண்ட் இந்த டாபிக் வந்து லைக் என்ன வேணாலும் மாத்த சான்சஸ் இருக்கிறனால ஐ நாட் மேட் த மெட்டீரியல் ரெடி. ஓகே, ஸோ ப்ராபப்ளி நீங்க இதுல இருந்து பார்த்தாலே மேனேஜ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு ஒரு 2-3 கண்டென்ட் வந்து நம்ம கொஞ்சம் ஸ்லோவா கொஞ்சம் டீப்பா பாக்குற மாதிரி இருக்கும். மிச்சம் அப்படி கேஷுவலா பார்த்துட்டே வந்துடும். ஸோ என்னோட ஜாயின் பண்ணிட்டு நீங்க இது பண்ணிட்டே வந்துடலாம். ஸோ இட்ஸ் lengthiest written constitution which has a blend of rigidity and flexibility. ரிஜிடாவும் இருக்கும், அட் த சேம் டைம் எப்படி இருக்குன்னா ஃபிளெக்சிபிளாவும் இருக்கும். ஃபெடரல் சிஸ்டம் வித் யூனிட்டரி ஃபீச்சர்ஸ். அது என்ன ஃபெடரல் சிஸ்டம்னா, இப்போ நம்ம எத்தனை கவர்மெண்ட், 2 கவர்மெண்ட் இல்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ 2 கவர்மெண்ட் இருக்கு. ஆனா சென்ட்ரல் கவர்மெண்ட் நினைச்சா ஒரு சில விஷயத்த வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்ல முடியும். ஸோ யூனிட்டரி ஃபீச்சர்ஸ் சொல்லுவோம், ஒரே மாதிரி தான் பண்ணணும். அட் த சேம் டைம் ஃபெடரேஷன் இருக்குன்னு சொல்லுவோம், 2 கவர்மெண்ட்டுக்கும் ஈக்குவல் பவர்ஸ் இருக்கிற மாதிரி, அந்தந்த ஸ்டேட்டுக்கு வந்து பவர்ஸ் இருக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அண்ட் கான்ஸ்டிடியூஷன்ல வந்து நம்மளோட கவர்மெண்ட் வந்து என்ன மாதிரியான கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், விச் மீன்ஸ் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. ஒரு லா மேக் பண்ணணும் லோக்சபால ராஜ்யசபால வந்து ஆர்டர் பாஸ் பண்ண பிறகு அதுக்கு பிறகு பிரசிடென்ட் கிட்ட சைன் வாங்கிட்டு வரணும்னு சொல்றோம் இல்லையா, இதெல்லாமே வந்து பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். அண்ட் இதை பேஸ் பண்ணி நமக்கு ஜுடிஷியரி சிஸ்டம் பாத்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி சிஸ்டம். ப்ராப்ளி நம்மளோட சிங்கிள் மெட்டீரியல் எண்ட் ஆஃப் த பேஜ்ல பாத்தீங்கன்னா ராப்பர்ல யூ வில் ஃபைண்ட் 4 ஆர்கன்ஸ். கேன் யூ ப்ளீஸ் டர்ன் ஓவர்? ஒரு ஐடியாக்கு 4 ஆர்கன்ஸ் இருக்கா சிங்கிள் மெட்டீரியல்ல பின்னாடி? ஃபர்ஸ்ட் ஆர்கன் என்னது? சாரி, லா மேக்கிங் பாடி. ஓகே, இந்த லா மேக்கிங் பாடி தான் வந்து லோக்சபா, ராஜ்யசபா அண்ட் பிரசிடென்ட், இதெல்லாம் பார்லிமெண்ட் சொல்லுவோம். செகண்ட் பாடி இந்த லா வந்து எக்ஸிக்யூட் பண்றவங்க. ஸோ வி ஹேவ் டிஃப்ரெண்ட் பப்ளிக் ஆஃபீஸர்ஸ், பிஎம், சிஎம், கவர்னர்ஸ், பிரசிடென்ட் எல்லாமே சேர்த்து. பிரசிடென்ட்ஸ் வரமாட்டாங்க, கவர்னர்ஸ் வரமாட்டாங்க, பட் பிஎம் மினிஸ்டர்ல பிரைம் மினிஸ்டர், அவ்வளவுதானே. ஓகே, ஸோ அந்த மாதிரி கேசஸ்ல எக்ஸிக்யூட் பண்றவங்க. தேர்ட் ஒன் ஜுடிஷியரி சிஸ்டம். இன்கேஸ் எக்ஸிகியூஷன்ல ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு, யாராவது அக்ரின்னு தோணுச்சுன்னா we can get it resolved through the judicial system. And fourth one military organ. ஆக்சுவலா military organ வந்து நம்மளோட இந்தியா வந்து சேஃப்கார்ட் என்ன, பிகாஸ் we have the independence இல்லையா, we want to safeguard ourselves, அதுக்காக இருக்குது. சோ இந்த 3 விஷயங்களா டுகெதரா வந்து நம்ம இங்க பார்க்க போறோம். அகைன் பர்ட்ஸ் ஐ வியூ. ஓகே, சோ இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி சிஸ்டம்ங்கிறது ஏன் மீன் பண்றாங்கன்னு சொல்றேன். லெஜிஸ்லேட்டிவ் ஒரு டீம் பண்றாங்க, விச் மீன்ஸ் லா மேக்கிங் பாடி ஒரு டீம், எக்ஸிகியூஷன் வேற ஒரு டீம், ஜுடிஷியரி வந்து வேற ஒரு டீம், விச் மீன்ஸ் சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட், இவங்களுக்கும் லெஜிஸ்லேட்டிவ் எக்ஸிகியூட்டிவ் பாடிக்கும் சம்மந்தம் இருக்காது. விச் மீன்ஸ் எக்ஸிக்யூட் பண்றவங்க ஒருத்தவங்க, லா மேக் பண்றவங்க ஒருத்தவங்க, அண்ட் ஜுடிஷியரி ஜஸ்டிஸ் சிஸ்டம் ப்ரொவைட் பண்றவங்க வேற ஒருத்தவங்க. ஓகே, பிரியாம்பிள் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியை வந்து அடாப்ட் பண்ணது எப்படி நம்ம ரீட் பண்ணோம்னா, ப்ராப்ளம் இதை நீங்க படிச்சிருப்பீங்க இல்லையா. We the people of India have solemnly resolved to constitute India into a sovereign socialist. Sovereign na independent socialist, secular democratic republic, and to secure all citizens justice, liberty இருக்கணும், equality இருக்கணும், fraternity, okay, and justiceங்கிறது social justice, economic justice and political justice. Liberty is the freedom of thought, expression, belief and faith and worship. Equality is எல்லாரும் ஈக்குவல். அதுதான் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். பிரின்சிபல் ஆஃப் ஈக்குவாலிட்டி அண்ட் நேச்சுரல் ஜஸ்டிஸ் பேஸ் பண்ணி இருக்கும்ட்டு. அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி, பிரதர்லிஹுட் எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, ஆக்சுவலி தி டிக்னிட்டி ஆஃப் த இண்டிவிஜுவல். நான் இந்த ஊர்ல வாழ்றேன்னா எனக்கு வந்து யாரும் வந்து பிச்சை போட வேண்டாம்,
அப்படிங்கிறதுக்காக. So we can live with dignity, okay, and the unity and integrity of the institution. So in our Constitution Assembly, in the 26th day of November 1949ல இது அடாப்ட் பண்றாங்கன்னு இருக்கும். நம்ம ரிபப்ளிக் டே இருக்குல்ல 26th January 1950. பட் இது எப்போ அடாப்ட் பண்ணிருக்காங்க? 26th day of 1949. அதுக்கு பிறகு பிரசிடென்ட் எலெக்ட் ஆகுறாரு. அதனால 26th January வந்து பாத்தீங்கன்னா பிளாக் ஹாய்ஸ்ட் பண்றது வந்து பிரசிடென்ட்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா ஹாய்ஸ்டிங்னு சொல்லக்கூடாது, கட்டி இருக்கும் அது விரிப்பாங்க. ஃபர்லிங்னு சொல்லுவாங்க அதுக்கு பேரு. முடிஞ்சா செக் பண்ணி பாருங்க. ஹாய்ஸ்டிங்னா கொடி வந்து கீழே இருக்கும், அந்த போல்ல வந்து மேல ஏத்தி அதுக்கு பிறகு அது ஓபன் பண்ணி விடுவாங்க. இதே வந்து ஃபர்லிங்னா கட்டி இருக்கிறது. கட்டி இருக்கிறது வந்து ஓபன் பண்ணி விடுறது வந்து 26th Jan. அது ஏன் ப்ரொசீஜர் ப்ராசஸ் பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் தெரிஞ்சிருக்கும். ஜஸ்ட் ஐ ட்ரைங் டு ரீகால். ஏன் இந்த ப்ராசஸ் பாத்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு இண்டிபெண்டன்ட் சொல்றதுக்காக கொடியை, நம்மளோட கொடியை நட்டு வச்சாங்கன்னு சொல்றதுக்காக நம்ம வந்து கொடியை பறக்க விடுறோம், ஃபைஸ் பண்றோம். இதே வந்து ஆல்ரெடி வி ஆர் இண்டிபெண்டன்ட். அப்ப 26th January வந்து நம்ம அடாப்ட் பண்ணிக்கிறோம். நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே வந்து இப்படிதான் இருக்கணும்னு நம்ம அடாப்ட் பண்ணிக்கிறோம். அதனால வந்து 26th January வந்து என்ன பண்ணிருப்போம்னா அன்ஸ்டால் பண்ணும், அந்த கட்டி இருக்கிறது மட்டும் ஓபன் பண்ணுவாங்க. ஓகே, சோ purpose of the preamble. So எதுக்காக இது இருக்குன்னா இட்ஸ் கீ டு ஓபன் த மைண்ட்ஸ் ஆஃப் த மேக்கர்ஸ். ஏன்னா லா மேக் பண்றவங்க என்ன மைண்ட்ல வச்சுட்டு என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் மேக் பண்ணணும், அண்ட் சோர்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்ல டிஸ்க்ளோஸ் பண்றதுக்கும், எப்பத்துல இருந்து இது அப்ளிகபிள் டிஸ்க்ளோஸ் பண்றதுக்கும், பீப்புள் ஆஃப் இந்தியாவுக்கு என்ன மாதிரியான ரைட்ஸ் இருக்கு, என்ன மாதிரியான ஃப்ரீடம் இருக்கு டிஸ்க்ளோஸ் பண்றதுக்கும். த பாயிண்ட் இஸ் ஹியர் மிஸ்ஸிங். இட் டிக்ளேர்ஸ் த நேச்சர் ஆஃப் தி கவர்மெண்ட். என்ன மாதிரியான கவர்மெண்ட்? Federal with unitary features. Okay. Kesavananda Bharati case versus State of Kerala ஒரு ஹைலைட்டடான கேஸ், லேண்ட்மார்க் கேஸ் சொல்லுவாங்க. முடிஞ்ச டீட்டெயிலா பார்க்கலாம். நான் ஜஸ்ட் வாட் இஸ் சொல்லிட்டே போயிடுறேன். இந்த கேஸ்ல வந்து பிரியாம்பிளோட இம்பார்ட்டன்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகே, பிரியாம்பிளுக்கு வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் ப்ரொவைட் பண்ணுங்கிறதுக்காக சொல்லியிருப்பாங்க. ஓகே, சோ நீங்க இது பார்த்துக்கலாம். பிரியாம்பிள் இந்த கான்ஸ்டிடியூஷன்ல வந்து எந்த ஒரு கோர்ட்லயும் வந்து இது வேலிட் இல்லைன்னு சொல்ல முடியாது. கான்ஸ்டிடியூஷனே வேலிட் இல்லைன்னு சொல்ல முடியாது. Nobody has the right. Okay, so that's about 1.2 with respect to fundamental rights. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் பேசிக்கா. நீங்க இந்தியாவில பிறந்திருக்கீங்க, உங்களுக்கு வந்து சிட்டிசன்ஷிப் இருக்கு, இந்தியாவோட சிட்டிசன்ஷிப் இருக்குன்னா உங்களுக்குன்னு ரைட்ஸ் இருக்கு. ஏன்னா நம்ம கண்ட்ரி வந்து என்ன கண்ட்ரி? டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. அதான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். நமக்குன்னு ஒரு ரைட்ஸ் இருக்கு. ஃபண்டமெண்டலா இது எல்லாருக்கும் இருக்கணும். எல்லா இது யாருமே வந்து எனக்கு வேண்டாம்லாம் சொல்ல முடியாது. ஓகே, மெயின் எய்ம் என்னது இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சில எலிமெண்டரி ரைட்ஸ் இருக்கு இல்லையா? ரைட் டு லிவ், ரைட் டு லிபர்ட்டி, எனக்கு உரிமை இருக்கு, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், ஃப்ரீடம் ஆஃப் ஃபெய்த், இதெல்லாமே வந்து இன்வயலபிள். விச் மீன்ஸ் நான் சொல்றேன் எனக்கு வேண்டாம்னு சொன்னாலும் முடியாது நீங்க அண்டர் ஆல் சர்க்கம்ஸ்டன்சஸ். அண்ட் ஷிஃப்டிங் மெஜாரிட்டி இன் லெஜிஸ்லேஷன் ஷுட் நாட் ஹேவ் அ ஃப்ரீ ஹேண்ட் இன் இன்டர்ஃபியரிங். பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்காங்க, யாரும் இதை இன்டர்ஃபியர் பண்ண முடியாது. இந்த ஃபண்டமெண்டல் ரைட்டை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா, ப்ளீஸ் மேக் அ நோட், இட்ஸ் கால்ட் அஸ் மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியா. ப்ராப்ளி ஒன் வேர்டுக்கு இதெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ப்ளீஸ் மேக் அ நோட் சம்வேர். இது நீங்க உட்கார்ந்தாலும் பயங்கரமாலாம் படிக்க வேண்டாம். ப்ராபப்ளி இன்னொரு வாட்டி இந்த செஷனை நீங்க கோ த்ரூ பண்ணாலே போதும். இந்த வீடியோ வந்து இன்னொரு வாட்டி கோ த்ரூ பண்ணாலே போதும். யூ கேன் மேனேஜ் திஸ் ஒன். ஓகே, ஸோ இட்ஸ் ஆல்சோ கால்ட் அஸ் மேக்னா கார்ட்டா. ராயப்பா வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடுல ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஆங்கிள் டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஃபண்டமெண்டல் ரைட் டு ஈக்வாலிட்டி இருக்கு இல்லையா? அப்ப எல்லாரும் ஈக்குவல் சொல்றாங்க. அப்ப எல்லாரும் ஈக்குவல் ஆனா ஈக்வாலிட்டிங்கிறது ஒரு டைனாமிக் கான்செப்ட்னு சொல்லிருப்பாங்க. ஏன்னா நீங்களும் நானும் இன்னொருத்தவங்களும் சேம் இல்ல, அதை எப்படி ஈக்குவல்னு சொல்ல முடியும்? ஓகே, ப்ராபப்ளி ஈக்குவல்ங்கிறது நீங்களும் மனுஷங்க நானும் மனுஷங்க, அதனால ஈக்குவலா சொல்லாமே தவிர ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கெப்பாசிட்டி இருக்கும். நீங்க சிஎம்ஏவா ஒரு இன்டர்வியூ போறீங்க, ஒரு பிகாம் படிச்ச ஸ்டூடெண்ட் இருக்காங்க, டெஃபினெட்லி யூ வில் பி given priority டிபெண்டிங் ஆன் த ஜாப் நேச்சர். அப்போ ரெண்டு பேருமே ஈக்குவல் எப்படி சொல்லலாம்? So it's a dynamic concept. It has many aspects, it has many dimensions. அதெல்லாம் வந்து இது எப்படி பர்ஃபெக்டா வந்து இப்படிதான் சொல்லிட்டு டிஸ்கிரைப் பண்ண முடியாது. அதனால நம்மளுக்கு ஈக்குவாலிட்டி ஆக்ட் இருக்கு, men and women are equal இருக்கு, எக்கச்சக்கமா இருக்கு நமக்கு. அண்ட் ஈக்வாலிட்டி அண்ட் ஆர்பிட்ரரினஸ் ஆர் ஸ்வான் எனிமீஸ். ஈக்வாலிட்டிங்கிறது எல்லாமே ஈக்குவல், ஆர்பிட்ரரினஸ்ங்கிறது அப்படியே உள்டா, இன்இக்வாலிட்டின்னு சொல்ல முடியாது. அதனால சொல்லியிருக்காங்க. சோ அந்த பேசிஸ்ல சொல்லியிருப்பாங்க. நான் லைன் பை லைன் போகல. சோ தென் வில் கோ ஹியர். கான்ஸ்டிடியூஷன் ஒரு சில எக்ஸப்ஷன்ஸ் மட்டும் கொடுத்திருக்காங்க. பிரசிடென்ட் ஆர் கவர்னர் வந்து ஷால் நாட் பி ஆன்சரபிள் டு எனி கோர்ட். கோர்ட்டுக்கு வந்து அவங்களை வந்து கூப்பிட்டு ஆன்சர் பண்ண முடியாது. பிரசிடென்ட் ஆஃப் கவர்னர், சிஎம் பிஎம் சொல்ல நான் வச்சுக்கோங்க. ஓகே, தென் கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் வந்து ஏதாவது இருந்துச்சுன்னா பிரசிடென்ட் ஆஃப் கவர்மெண்ட் கான்ஸ்டியூட் பண்ண முடியாது. ஸோ வாட் த பிரசிடென்ட் வில் பி கால்ட் அஸ் ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. சோ அந்த மாதிரி இருக்கும்போது லைக் அவங்க தான் வந்து ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் மாதிரி இருக்கிறாங்க டெமோக்ராட்டிக் கண்ட்ரிக்கு. சோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்கள வந்து அவங்க டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ்ல இருக்கும்போது அவங்க மேல கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் போட முடியாது. பட் அவங்களுக்கு எக்கச்சக்கமா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு.
சரி, சிவில் ப்ரொசீடிங்ஸ் போடலாமான்னா ஆக்சுவலா ஒரு சில ரிலீஃப் கிளைம் பண்றதுக்காக போட முடியுமே தவிர இந்த மிச்ச கேஸ்ல வந்து பர்சனல் கெப்பாசிட்டில போடலாம். சிவில்ங்கிறது என்னது காம்பன்சேஷன் டேமேஜஸ். சோ அதான் உங்களோட பர்சனல் கெப்பாசிட்டிஸ்ல போடலாம். பட் ஜென்ரலா வந்து பிரசிடென்ட் ஆஃப் கவர்னர்ங்கிற கெப்பாசிட்டில போட முடியாது. இஸ் இட் ஓகே? இப்போ நம்ம கம்பெனிஸ் ஆக்ட்லயே வந்து ஒரு கவர்மெண்ட் கம்பெனியா இருக்குன்னா யார் ரெப்ரசென்ட் பண்றாங்கன்னா கவர்மெண்ட் பிரசிடென்ட் கவர்னர் தான். ஸ்டேட் கவர்மெண்டா தான் கவர்னர் ரெப்ரசென்ட் பண்றாரு. பிரசிடென்ட் வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெப்ரசென்ட் பண்றாரு. ஓகே. நெக்ஸ்ட் ப்ரொஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன். சோ ஆர்டிகல் 15ல இருந்து பார்த்துட்டே வரும். ப்ரொஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் ஆன் சர்டன் கிரவுண்ட்ஸ். ப்ரொஹிபிஷன் அப்படின்னா என்னது? பேன். யூ ஷுட் நாட் டிஸ்கிரிமினேட். டிஸ்கிரிமினேஷன் இருக்குது எதை வச்சு நீங்க இன்இக்வல்னு சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் ஒன் ஆர்டிகல் 15ல சப் ஆர்டிகல் 1 ஷல் நாட் டிஸ்கிரிமினேட் எனி சிட்டிசன் ஒன்லி பிகாஸ் ஆஃப் ரிலிஜன். அவன் கிறிஸ்டியன், இவன் ஹிந்து, இவன் முஸ்லிம் அந்த மாதிரி சொல்லக்கூடாது. ரேஸ் பேஸ் பண்ணி, கேஸ்ட் பேஸ் பண்ணி, செக்ஸ் பேஸ் பண்ணி, பிளேஸ் ஆஃப் பர்த் ஆர் எனி ஆஃப் தம் லைக் தட். ஃபர்ஸ்டா. செகண்ட் பாருங்க, ப்ராபப்ளி எனி டிசபிலிட்டி பேஸ் பண்ணி லயபிலிட்டி, இவனுக்கு ரொம்ப கடன் இருக்கு மதிக்க மாட்டேங்கிறாங்க, அப்படியே பண்ணக்கூடாது. ஓகே. சோ ரெஸ்ட்ரிக்ஷன் கண்டிஷன் ப்ராப்ளி இதை பேஸ் பண்ணி நீ வந்து இந்த நம்ம கடையை யூஸ் பண்ணக்கூடாது, பப்ளிக் ரெஸ்டாரண்ட் யூஸ் பண்ணக்கூடாது, இங்க வெறும் முஸ்லிம்ஸ் தான் வரும், இங்க வெறும் கிறிஸ்டியன்ஸ் தான் வரும், அந்த மாதிரி சொல்லக்கூடாது. ஓகே. சோ ஷாப்ஸ், பப்ளிக் ரெஸ்டாரண்ட்ஸ், ஹோட்டல்ஸ், பிளேசஸ் ஆஃப் பப்ளிக் என்டர்டைன்மெண்ட் இதெல்லாம் வந்து எல்லாரும் யூஸ் பண்ணலாங்கிறத மீனிங். சரி, ஓகே, எல்லாருமே யூஸ் பண்ணலாம், ரைட்? தென் இந்த கோயில் குளம் இருக்கு, கோயில் குளம் இல்ல, குளம், டேங்க்ஸ், பாத்திங் கார்ட்ஸ், ரோட்ஸ் அண்ட் பிளேசஸ் ஆஃப் பப்ளிக் ரெசார்ட் இதுவும் யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்ஸ் இருக்கு, யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் யூஸ் பண்ணலாம் சொல்லும் போது ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தான் எக்ஸெப்ஷன்ஸ்ல கொடுத்திருக்காங்க சப் ஆர்டிகல் 3, 4 and 5ல. ஓகே. சோ நம்ம டீடைலா போகலாம். நான் சொன்னாலே ஜஸ்ட் டீடைலா போகலாம் நம்ம. இது தவிர வந்து ப்ராபப்ளி ஸ்டேட் நினைச்சா ஏதாவது ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் உமன் அண்ட் சில்ட்ரனுக்கு பண்ணலாம். ப்ராபப்ளி நம்ம ஃபேக்டரிஸ் ஆக்ட் பார்க்கும்போது உமன் அண்ட் சில்ட்ரனுக்கு வந்து ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் மேக் பண்ணிருப்பாங்க. ஓகே. ஹார்ம்ஃபுல் ஹசாரஸ் ப்ராசஸ்லாம் இன்வால்வ் ஆகக்கூடாதுன்ட்டு. அதே மாதிரி வந்து ஏதாவது ஸ்டேட் நினைச்சா ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் வந்து லைக் பேக்வர்ட் கிளாஸ், ஷெட்யூல்டு கிளாஸ் எல்லாம் ஸ்பெஷலா ப்ரொவைட் பண்றாங்க இல்லையா, ஸ்காலர்ஷிப் அது அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணலாம். அதே மாதிரி ஸ்டேட் நினைச்சா ரிலேட்டட் டு ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் சோஷியல் அண்ட் எஜுகேஷனல் பேக்வர்ட் கிளாஸஸுக்கு, ஷெட்யூல்டு கேஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸுக்கு வந்து தேவையான விஷயங்கள் என்னென்ன பண்ணா பெட்டரா இருக்கும். எஜுகேஷன் மைனாரிட்டி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் இருக்குல்ல, கிறிஸ்டியன் மைனாரிட்டி, முஸ்லீம் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன், ஸ்கூல்ஸ், காலேஜஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதெல்லாம் தப்பு இல்லை. ஓகே. சோ தட்ஸ் அபவுட் ஆர்டிகல் 15. ஓகே. ஆர்டிகல் 15 ஓவர் இப்ப ஆர்டிகல் 16க்கு போறோம். ஆர்டிகல் 14 வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கணும்னு சொன்னது. ஆர்டிகல் 15 வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றது. இப்ப ஆர்டிகல் 16 போலாம். ஈக்குவல் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் வந்தீங்கன்னா அதுக்கு வந்து பிரைவேட் எம்ப்ளாய்மெண்ட் விடுங்க. பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் வந்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எப்படி இருக்கணும்? எல்லாத்துக்குமே வந்து ஈக்குவலா தரணும். ஈக்வாலிட்டி ஃபார் ஆல் சிட்டிசன்ஸ் ரிலேட்டிங் டு எம்ப்ளாய்மெண்ட் ஆர் அப்பாயின்மெண்ட் ஆஃப் எனி ஆஃபீஸ் அண்டர் த ஸ்டேட். ப்ளீஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. யூ கேன் மேக் அ நோட் சம்வேர். ஸ்டேட்னா இங்க ஸ்டேட் கவர்மெண்ட் மீன் பண்ணல. இட் இன்க்ளூட்ஸ் அ வைடர் டெஃபினேஷன். சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் எங்கேயாவது நோட் பண்ணிக்கோங்களேன். ஸ்டேட்னா ஸ்டேட் இல்ல, ஸ்டேட் கவர்மெண்ட் மீன் பண்ணலாம். இட்ஸ் அ வைடர் டெஃபினேஷன். ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், அந்த அத்தாரிட்டி, இந்த அத்தாரிட்டி எல்லாமே. ஓகே. அதனால எங்க ஸ்டேட் பாத்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்டோட ப்ரொவிஷன்ஸ் நினைச்சுக்க கூடாது. ஓகே. இங்க ஸ்டேட்னு பாக்குறோம்ல, ப்ராபப்ளி அந்தந்த ஸ்டேட்டுக்கா இருக்கலாம், இல்லைன்னா ஹோல் கவர்மெண்டா கூட இருக்கலாம். அது டிபெண்ட்ஸ் ஆன். இஸ் இட் ஓகே? சோ ஜெனரலா இங்க ஸ்டேட்னு சொன்னா மொத்த கவர்மெண்ட்டும் சேர்த்துதான் ஸ்டேட்னு சொல்றோம்ப்பா. கொஞ்சம் நோட் பண்ணிக்கிட்டீங்களா? Shall I proceed? Second point. Okay, no citizen shall on the grounds on religion, race, caste, sex இதெல்லாம் பேஸ் பண்ணி நீங்க வந்து எம்ப்ளாய்மெண்ட் டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது. அண்ட் பார்லிமெண்ட் இன்கேஸ் ஏதாவது லா பிரிஸ்கிரைப் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஓகே. பாருங்க, இதெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்துடும். அத்தாரிட்டி, லோக்கல் அத்தாரிட்டி இதெல்லாம் வந்துடும். அண்ட் ப்ராபப்ளி ஸ்டேட் தோணுச்சுன்னா வேற ஏதாவது ரிசர்வேஷன்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, எம்ப்ளாய்மெண்ட்ல இருந்து கவர்மெண்ட் ஜாப்க்கு எஸ்சிக்கு இவ்வளோ பெர்சன்டேஜ் போட்டு அப்படின்னு பிரிக்கலாம், அது பண்ணிக்கலாம். ஓகே. அதே மாதிரி ஸ்டேட் நினைச்சா எக்ஸெப்ஷன்ஸ், இதெல்லாம் எக்ஸெப்ஷன். அதே மாதிரி ஸ்டேட் நினைச்சா பர்டிகுலரா கான்ஸ்டிடியூஷனல் சீனியாரிட்டி கொடுப்பாங்க. ஒரு சில போஸ்ட் ஆஃப் சர்வீஸ் மட்டும், தட் இஸ் எவ்வளவு இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், அதை பேஸ் பண்ணி ரேங்கிங் பேஸ்ல தரலாம். அது தரலாம். வித் ரெஸ்பெக்ட் எஸ்சி எஸ்டி ஷெட்யூலுக்கு தரலாம். And with respect to any operation of any law, probably denomination institutions இருக்குல்ல, minority institutions வந்து அங்க இருக்கிற belief base பண்ணி தரலாம். Okay, so this is one content. Okay, Article 16 done. Abolition of untouchability. Probably உங்களோட ஸ்கூல் புக்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா untouchability is a sin இருக்கும்ல. That's what they are talking about. So untouchability இருக்கக்கூடாது. So இந்த எந்தாவது வகையில இதை பிராக்டிஸ் பண்ணா அது சின்னு சொன்னாங்க. ஆக்சுவலா untouchabilityங்கிறது என்னன்னு சொல்லிட்டு எங்கேயுமே கான்ஸ்டிடியூஷன்ல டிஃபைன் பண்ணல.
அன்டச்சபிலிட்டிங்கிறது ப்ராபப்ளி அது சோஷியல் டிசபிலிட்டிஸா இருக்கலாம். பர்டிகுலர் ப்ராபப்ளி அவங்களோட பர்த் வந்து இந்த கேஸ்ட்ல அவங்க பிறந்தனால வந்து கீழ் ஜாதிக்காரன் சொல்றது அப்படி கூட இருக்கலாம். ஓகே. சோ ஆக்சுவலா வந்து இந்த பேசிஸ்ல வந்து யாரையும் நம்ம இந்த மாதிரி ஒரு கேஸ்ட் இந்த மாதிரி எல்லாம் சொல்லி நம்ம வந்து தள்ளி வைக்க கூடாதுங்கிறது தான் அன்டச்சபிலிட்டி. நெக்ஸ்ட் ஹெட்டிங் அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ். இந்த பட்டம்லாம் கொடுப்பாங்க. இப்போ செஸ் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டம் தராங்களா, டைட்டில். ஓகே. இந்த டைட்டில் வந்து வாங்கலாமான்னா மிலிட்ரி ஒரு அகாடமிக் டைட்டில் தவிர வேற யாருக்குமே டைட்டில் வாங்கக்கூடாது. ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் டைட்டில் தரதுனா ஓகே. ஏதாவது ஃபாரின் கவர்மெண்ட் டைட்டில் கொடுத்தா நான் அந்த கவர்மெண்ட் ஆஹா ஊஹுன்னு பேசுவேன். கரெக்டா? எனக்கு என் கவர்மெண்ட் கண்டுவே மாட்டேங்குதுங்க. ஓகே. ஏதாவது ஒரு பத்மஸ்ரீ பட்டம் வந்துடும் நினைச்சேன், வரல. ஆனா அந்த கவர்மெண்ட் வந்து கூப்பிட்டு பட்டம் தராங்க. அப்ப அந்த கவர்மெண்ட்டுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். நீங்க நார்மல் ஹியூமன் பீங்லாம் உங்களை நினைக்காதீங்க. நீங்க வந்து லைக் யுவர் அப்போ நோ டைட்டில் ஷால் பி கன்ஃபர்ட் பை த ஸ்டேட், நாட் பீங் அ மிலிட்டரி ஆர் அகாடமிக் டிஸ்டிங்ஷன். நீங்க டாக்டரேட் முடிச்சிருக்கீங்க, இல்ல பத்மஸ்ரீ, பத்ம விபூஷன், இதெல்லாம் ஹை டைட்டில்ஸ் இல்லையா, இதெல்லாம் வாங்கினாங்க ஓகே. அதே மாதிரி எந்த ஒரு சிட்டிசன் ஆஃப் இந்தியாவும் எந்த ஒரு டைட்டிலும் ஃபாரின் ஸ்டேட்ல இருந்து அக்செப்ட் பண்ணக்கூடாது. அப்போ மோடிஜியை கூப்பிட்டு வந்து டைட்டில் தராங்களே, பெஸ்ட் பிரசிடென்ட் சொல்லிட்டு, பெஸ்ட் பிரசிடென்ட் ஆல் ஓவர் த வேர்ல்டு டைட்டில் கொடுக்குறாங்க. அப்ப அந்த டைட்டில் வாங்கிக்கலாமானா முதல்ல ஹேஸ் டு கெட் த அட்வைஸ் ஃப்ரம் த டீம். டைட்டில் வாங்கலாமான்னு பாக்கணும். அதே மாதிரி வந்து ஏதோ ஒரு மெடல் கொடுத்திருந்தாங்க சவுதி சைட்ல இருந்து. ஓகே. சவுதி சைட்ல இருந்து மெடல் கொடுத்திருக்காங்க. ப்ராபப்ளி ஹி ஹேஸ் டு செக் வித் த லாஸ் வாட் இஸ் ப்ரிவைலிங் இன் ஆர் இந்தியா கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து லாஸ் அப்ளிகபிளான்னு பார்த்து என்ன பெர்மிஷன் வாங்கணும் வாங்கிட்டு தான் போகணும். அதே மாதிரி ஏதாவது ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் விச் மீன்ஸ் ஸ்டேட்ல பப்ளிக் ஆபீஸ் சொல்லுவாங்க, பப்ளிக் டெசிக்னேஷன் ஆபீஸ்ல இருக்கும் போது பிரசிடென்டோட கன்சர்ன்ட் இல்லாம எந்த ஃபாரின் டைட்டிலும் வாங்கக்கூடாது. ஓகே. நாட் அ பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. பாருங்க, அதுக்கு earlier பார்த்தது சிட்டிசன் ஆஃப் இந்தியா. இங்க பாக்குற பாயிண்ட் வந்து இஸ் நாட் அ சிட்டிசன் ஆஃப் இந்தியா. ஆனா நம்ம கவர்மெண்ட் கீழே ஏதாவது ஒரு போஸ்டிங் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த கேஸ்ல வந்து நம்ம பிரசிடென்ட் கிட்ட கேட்காம ஃபாரின் ஸ்டேட்ல இருந்து எதுவுமே வாங்கக்கூடாது. இஸ் இட் ஓகே? And no person holding any office of whatever it is without the consent, probably எந்த ஒரு present emoluments office of any kind வாங்கக்கூடாது. ஹாஸ்பிட்டாலிட்டி ரிசீவ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் இருக்காருன்னு வச்சுக்கலாம். இவர் எங்காவது ஃபாரின் போறாருன்னா அங்க வந்து இவருக்கு தனியா எல்லாமே இப்போ ஒரு 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 ப்ராப்பர் லெவல் ஆபீசர்ஸ் இருந்தாலே எங்கேயாவது வெளியில பப்ளிக்ல வந்தாலே வந்து ஒரு 2 போலீஸ் பந்தோபஸ்தோட தான் வருவாங்க. ஓகே. இவர் வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ். இவரை வந்து கொஞ்சம் மிரட்டினா போதும் ஜட்ஜ்மெண்டே மாத்தலாம் நீங்க. ஓகே. அதனால இப்போ ஜட்ஜ் கோர்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு தனி வழி இருக்கும். ஓகே. தனி வழின்னு சொல்லல, பார்த்து தனி வழி இருக்கும். இவங்க இவங்க வந்து எந்த ஒரு பப்ளிக்கோடய அசோசியேட் ஆக மாட்டாங்க. இவங்களோட இது தனியா இருக்கும் டோட்டலா. பிகாஸ் தேர் கால்ட் அஸ் கிங்ஸ். ஏன்னா அந்த இடத்துல அந்த இதெல்லாம் பார்த்திருக்கீங்களா, அந்த கோட். ஓகே. அந்த ட்ரெஸ் அவங்க வேர் பண்ணிட்டு வர்றது, பின்னாடி வந்து 2 பேர் ஒருத்தர் வந்து நிப்பாரு, அந்த செங்கோல் வச்சுட்டு வந்து நிப்பாரு. ஓகே. இதெல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்ஸ் he comes to that post position as the judge na, he becomes a king for that law. அப்ப அந்த இடத்துல கேஸ் ஏதாவது போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கேஸுக்கு தான் ஜட்மெண்ட் சொல்ல போறாரு. அவர் வந்து என்னது நியாயத்தை வழங்குற கடவுள்னு அர்த்தம். அதான் கிங் காட்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல அதான் லா மேக் பண்றாருன்னு அர்த்தம். அதனால வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் எங்கேயாவது ஃபாரின் போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸும் ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க. அங்க போயிட்டு ஹாஸ்பிட்டாலிட்டியும் ரிசீவ் பண்ண முடியாது. ஹாஸ்பிட்டாலிட்டினா எங்க வீட்டுல வந்து ஸ்டே பண்ணுங்கன்னு சொல்றது ரிசீவ் பண்ணக்கூடாது. ஓகே. அன்லஸ் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜோட டாக்டரே அங்க ஃபாரின்ல செட்டில் ஆயிருக்காங்க. கேசஸ் நடக்கும்ல, டாக்டரே வந்து ஃபாரின்ல செட்டில் ஆயிருக்காங்க. அவர் அவங்க போய் ஸ்டே தட்ஸ் டிஃப்ரெண்ட். பர்சனல் பிளட் ரிலேஷன்ஷிப் இஸ் டிஃப்ரெண்ட். சம்மந்தமே இல்லாம ஹாஸ்பிட்டாலிட்டி ரிசீவ் பண்றது, சம்மந்தமே எல்லாம் கிஃப்ட் தர்றது. ஓகே. இப்போ மோடிஜி கூட போறாரு, போகும்போது எவ்வளவு பெரிய ஏர்னை தூக்கிட்டு வராரா பாத்திருக்கீங்களா? ஈராக் அந்த சைட் எல்லாம் எங்கேயும் போகும்போது ஈராக் போகும்போது எவ்வளவு பெரிய அந்த ஃபிளவர் வாஷ் எவ்வளவு பெருசா தூக்கிட்டு வராரு. ஏன் அதெல்லாம் வந்துன்னா இதெல்லாமே ஓப்பன் பப்ளிக்ல ரிசீவ் பண்ணலாம் கிஃப்ட்ஸ்னு சொல்லிட்டு. ஓகே. ஹாஸ்பிட்டாலிட்டி, கிஃப்ட்ஸ், பர்சனல் எம்எல்எம்என்ஸ் இதெல்லாமே வந்து எந்த ஒரு ஃபாரின் ஸ்டேட்ல இருந்து ரிசீவ் பண்ணக்கூடாது. சரி, ஓகே. தென் வில் கோ ஃபார் ஆர்டிகல் 19. 6 ஃப்ரீடம்ஸ் பத்தி பேசுறாங்க. ஒரு ஹியூமன் பீங், ஒரு சிட்டிசன் சொன்னீங்கன்னா உங்களுக்கு 6 விதமான ஃப்ரீடம் இருக்கும். ஒண்ணு வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். உங்களுக்கு என்ன பேசணும்னு தோணுதோ பேசலாம். ஏன்னா அது டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. ஃப்ரீடம் ஆஃப் அசம்பிளி, நீங்க ஒண்ணு போடுறது, அசோசியேஷன் ஃபார்ம் பண்றது, ஃப்ரீடம் ஆஃப் மூவ்மெண்ட். இந்த ஊர்ல இந்தியால நீங்க எங்க வேணாலும் போகலாம். யூ கேன் மூவ் எனிவேர். ஓகே. இப்ப அதான் ப்ராப்ளம். யூ கேன் மூவ் எனிவேர் அட் எனி டைம்னு சொல்றாங்க. எனிவேர்னா எனி டைம் ஆல்சோ. பட் லேட் நைட்ல போனா செக்யூரிட்டி இல்லங்கிறாங்களே, அகேன்ஸ்ட் ப்ராப்ளம் தானே. யூ கேன் ரிசைட் எனிவேர், யூ கேன் செட்டில் எனிவேர். இதெல்லாம் இந்தியா தான். அட் த சேம் டைம் வந்து இந்த லடாக்ல அந்த பாகிஸ்தான் பார்டர் இருக்குல்லங்க, சைனா பார்டர் இருக்குல்லங்க, அங்க போயிட்டு நான் போய் உட்காந்து ஸ்டே பண்ணி பார்க்க போறேங்கன்னு சொல்ல முடியாது.
ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஓகே, என்ன ப்ரொஃபஷன் வேணா ப்ராக்டிஸ் பண்ணலாம், என்ன ஆக்குபேஷன் வேணா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம், ட்ரேடு, பிசினஸ். ஓகே, நான் சிஎம்ஏ, நான் வந்து பிஎம் என்ன போட்டுக்கிறேன், போடலாமான்னு போக முடியாது. ஓகே, நீங்க எந்த ப்ரொஃபஷனுங்கிறதுக்காக வந்து எது எல்லாமே பண்ணலாம்னு அர்த்தம் இல்ல. அதுக்குன்னு சொல்லிட்டு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ வி ஹேவ் சம் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். இந்த டேர்ம் நோட் பண்ணிக்கலாம். நாட் அப்சல்யூட் அப்படின்னா எல்லாமே பண்ண முடியும்னு அர்த்தம் இல்ல. ஒரு சில ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. இந்த ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம ஸ்டேட்னது கம்ப்ளீட் ஓவரால் இந்தியா மீன் பண்றாங்க. செக்யூரிட்டி பார்ப்பாங்க. ஃப்ரெண்ட்லி ரிலேஷன் நம்ம எப்படி இது பண்ணிட்டு இருக்கோம் ஃபாரின் ஸ்டேட்ஸோட. அண்ட் பப்ளிக் ஆர்டர், டீசன்சி அண்ட் மொராலிட்டி ஃபாலோ பண்றது, கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் இருக்கக்கூடாது, டிஃபர்மேஷன் தப்பா பேசுறது இருக்கக்கூடாது, இன்சைட்மெண்ட் ஆஃப் அன் அஃபென்ஸ் அஃபென்ஸ் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது, அண்ட் எதுவுமே வந்து இன்டெகிரிட்டி அண்ட் சாவர்னிட்டி ஆஃப் இந்தியா வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடாது இந்த பேசிஸ்ல. அதெல்லாம் ஃபர்ஸ்ட் இதுல ஏல பாத்தீங்கன்னா நிறைய கேஸ் லாஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பிரபு தட் கேஸ்ல ரைட் டு நோன்னு சொல்லும் போது எனக்கு ரைட் டு ஸ்பீச்னு சொல்றீங்க இல்லையா, அப்படின்னா எப்படி தெரியும்? யூ கேன் கெட் த நியூஸ், யூ கேன் கெட் த இன்ஃபர்மேஷன். ஓகே, ஒரு இடத்துல பாம்பு பிளாஸ்ட் ஆச்சுன்னு சொன்னா அதுல கேஷுவாலிட்டிஸ் இருக்கா இல்லையா சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குல்ல. ஓகே, அண்ட் யூனியன் ஆஃப் இந்தியா வெர்சஸ் அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ்ல பீப்புள் ஹேவ் த ரைட் டு நோ அபவுட் த கேண்டிடேட் பிஃபோர் ஓட்டிங். இவரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம், எலெக்ஷன் வருது, அவரை பத்தி தெரியாம என்ன பண்றது? ஓகே, அண்ட் டாடா பிரஸ் லிமிடெட் வெர்சஸ் எம்டிஎன்எல்ல ப்ராபப்ளி கமர்ஷியல் ஸ்பீச்ங்கிறது, அட்வர்டைஸ்மெண்ட் இந்த மாதிரி எல்லாம் ப்ரொவைட் பண்றது எல்லாமே ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். ஓகே, அதுக்காக இப்போ இந்த இது எலெக்ஷன் டைம்ல எல்லாம் ஸ்டேஜ்ல மீட்டிங் போடுவாங்க. ரோட்ஸ்ல எல்லாம் ஒருத்தனை பத்தி கண்ணா பின்னாடி பேசுறது பேசலாம், பட் தெர் இஸ் அ லிமிட். நீங்க ரொம்ப ஹார்ஷான வேர்ட்ஸ் யூஸ் பண்ண முடியாது. ஓகே, அண்ட் யூனியன் ஆஃப் இந்தியா வெர்சஸ் நவீன் ஜிந்தால் கேஸ்ல ஃபிளைங் நேஷனல் ஃபிளாக் இஸ் ஃபண்டமெண்டல் ரைட். யார் வேணாலும் ஃபிளை பண்ணலாம். ஓகே, ஃப்ரீடம் ஆஃப் சைலன்ஸ்ல ரைட் நாட் டு ஸ்பீக். பாருங்க, இங்க வந்துச்சு பாருங்க, ஃப்ரீடம் ஆஃப் சைலன்ஸ் கூட ஒரு ஃப்ரீடம் தான். அப்படின்னா எனக்கு ஸ்பீக் பண்றதுக்கு எவ்வளவு ரைட்ஸ் இருக்கோ அதே மாதிரி எனக்கு பிடிக்கலன்னா பேசாமதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்கு. பியூட்டிஃபுல். அண்ட் விஜய் இமானுவல் இஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா கேஸ்ல ஃப்ரீடம் நாட் டு சிங் த நேஷனல் ஆந்தம். கொஞ்ச நாள் முன்னாடி தியேட்டர்ல நீங்க படம் பார்க்கும் போகும்போது பாத்திருக்கீங்களா, நேஷனல் ஆந்தம் போடுவாங்க, எல்லாரும் எழுந்து நிக்கணும். தியேட்டர் போயிருக்கீங்களா? அடப்பாவே, தியேட்டருக்கு போயிருக்கீங்க. ஓகே, தியேட்டருக்கு போனா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கப்பா எனக்கு. ஆக்சுவலா நேஷனல் ஆந்தம் வந்து பிளே பண்ணுவாங்க. அப்ப இப்ப ரீசெண்டா எடுத்துட்டாங்க. ரீசெண்டா 4 இயர்ஸா எடுத்துட்டாங்க. ஆக்சுவலா நான் நேஷனல் ஆந்தம் வந்து பாட தெரியாது, பாட வரலங்கிறதுக்காக யூ ஆர் நாட் டிஸ்ரெஸ்பெக்டிங்னு அர்த்தம் இல்ல. ஓகே, மரியாதை கொடுக்கலன்னு அர்த்தம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணாங்க. இது ஒரு கேஸ். ஓகே, so that's about article 19 வரைக்கும். ஒரு கிளாஸ் பாக்குறீங்களா? I don't want to overload, just go. Next we'll go with respect to article 20, with respect to protection of oneself in respect of conviction for offenses. உங்க மேல ஒருத்தவங்க கேஸ் போட்டாங்கன்னா, ஆமா ஆமாங்க நான் தான் தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேஸ் ஒத்துக்க மாட்டீங்களா? சி, நம்ம இந்த கேஸ்ல எல்லாம் பாத்திருக்கீங்களா, எக்ஸ் வெர்சஸ் ஒய்னு இருக்கும். எக்ஸ் வந்து ஒய் மேல கேஸ் போடுறாருன்னா Y has the complete right to defend. அதனாலதான் இவரை என்ன சொல்லிட்டு இருக்கோம், நம்ம டிஃபெண்டர்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்போ Y வந்து ஆமாங்க என் மேல கேஸ் போட்டிருக்காங்க, எக்ஸ் பண்ணது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கணும்னு அவசியம் இல்லை. He has the full capacity to defend the case. Okay, so அது பேஸ் பண்ணி லாஸ். எக்ஸ் போஸ்ட் ஃபேக்டோ லா. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னன்னா, இப்ப 2 லா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சர்வீஸ் லா, சர்வீஸ் டாக்ஸ் இருந்தது முன்னாடி, அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி. ஓகே, ஜிஎஸ்டி வரதுக்கு முன்னாடி சர்வீஸ் டாக்ஸ், வேட், எக்ஸைஸ் டியூட்டி, இதன் மேல ஏதாவது வந்து உங்களுக்கு என்னது பெனால்டி லெவி பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ஜிஎஸ்டி வந்த பிறகு பெனால்டி மாறிடுச்சு. ஓகே, அந்த டைம்ல ஒரு அஃபென்ஸ் நடந்திருக்கு. அந்த அஃபென்ஸ் வந்து எந்த டைம்ல, இந்த டைம்ல இருக்கும்போது ஒரு அஃபென்ஸ் நடந்திருக்கு, அந்த வைலேஷன் சொல்லியாச்சு. அப்ப இங்க ஒரு பெனால்டி லெவி பண்ணிருப்பாங்க. பட் அந்த கேஸ் முடியும் போது ஜிஎஸ்டி வந்துச்சு. அதுக்காக நீங்க ஹெவியா பெனால்டி லெவி பண்ண முடியாது. அதுக்கும் ஒரு பெனால்டி லிமிட் இருக்குல்ல, அதுதான் தட்ஸ் வாட் யூ கால் அஸ் எக்ஸ் போஸ்ட் ஃபேக்டோ லா. எப்போ அஃபேர்ஸ் நடந்ததோ அதுக்கு பிறகு லா மாறி இருந்தா பாருங்க, எக்ஸ் போஸ்ட் ஃபேக்டோ லா. ஃபேக்ட் எப்போ நடந்திருக்கு, ஒரு அமெண்ட்மெண்ட் இல்லைன்னா ஒரு விஷயம் வரதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. எக்ஸ்ட்ரா வந்து முடிஞ்சது தான் வந்திருக்கு. ஓகே, அந்த மாதிரி கேஸ்ல. செகண்ட் வந்து டபுள் ஜியோபாடி. ஒரே அஃபென்ஸுக்காக ஒருத்தர் மேல 2 கேஸ் 3 கேஸ் போட முடியும். ஒரு வாட்டி தான் ஒரு மேல கேஸ் போட முடியும். ஓகே, ரைட். தேர்ட் ஒன் செல்ஃப் இன்கிரிமினேஷன். யாரையும் வந்து கம்பல் பண்ணி நீங்க தப்பு பண்ணிருக்கீங்கன்னா அது நீங்க ஒத்துக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனாலும் வந்து கம்பல் பண்ணி நீங்க உங்களுக்கே அகேன்ஸ்ட் விட்னஸா இருக்கக்கூடாது. பாருங்க, செல்ஃப் நானே வந்து தப்பு பண்ண சொல்லி நானே ஒத்துக்கிறது கம்பல் பண்ண கூடாது. அந்த சரண்டர்னு சொல்லுவாங்கல்ல, நானே வந்து சரண்டர் ஆகிறதுக்கும் கம்பல் பண்ணி சரண்டர் ஆக வைக்கிறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும். ரைட். இது வந்து ஆக்சுவலா எவிடன்ஸ் பேஸ் பண்ணி பார்ப்பாங்க, ஓரல் அண்ட் டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் பேஸ் பண்ணி பார்ப்பாங்க. சோ யாரையும் வந்து லைக் கம்பல் பண்ணி விட்னஸ் ஆகும்
இல்லன்னா வந்து நீங்க உங்களுக்காகவே பாருங்க அகேன்ஸ்ட் ஹிம்செல்ஃப். எனக்கு நானே எதிர்சாட்சி சொல்லிக்கிறது. அது செல்லாது. ஓகே. அண்ட் இது வந்து ஆர்டிகல் 20 வரைக்கும். தென் நெக்ஸ்ட் ஆர்டிகல் 21 ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டிக்காக இருக்கு. ஓகே. என்னோட லைஃபை ஸ்பாயில் பண்ணிக்கிற மாதிரி பர்சனல் லிபர்ட்டி வந்து நான் இது பண்ணிக்கிற மாதிரி எந்த ஒரு லாவும் அமைக்கப்படல. ஓகே. ஒருத்த வந்து தப்பு பண்ணிட்டான், அவனை வந்து ஜெயில போடுறாங்க, தூக்கு தண்டனை தராங்கன்னா அவன் மத்தவங்களை ஹர்ட் பண்ணாங்கிறதுக்காக. ஓகே. அவனை ஹர்ட் பண்ணிக்காங்கிறதுக்காக போட மாட்டான். ஓகே. சூசைட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க லைஃபை முடிச்சுக்கிறாங்க. யூ டோன்ட் ஹேவ் த ரைட்ஸ் டு டூ சோ. யூ ஹேவ் த ரைட் டு லிவ். நம்ம சொன்னோம் இல்லையா, ரைட் ஒரு சில ரைட்ஸை வந்து நீங்க மீறி பண்ண முடியாது. எனக்கு இந்த ரைட் வேண்டாம்னு சொல்ல முடியாது. சூசைட் பண்ணி இறந்து போயாச்சுன்னா உங்க மேல கேஸ் பண்ண முடியாது. ஆனா சூசைட் பண்ணிட்டு இறந்து போகணும்னு வச்சுக்கோங்களேன், அட்டெம்ப்ட் சூசைட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்க மேல கேஸ் போடுவாங்க. கேஸ் ஃபைல் பண்ணி செக் பண்ணுங்க. ஓகே. அதனால யாருக்காவது சூசைட் பண்ணணும்னு நினைப்பு விட்டுருங்க. ஓகே. அட்டெம்ப்ட் சூசைடுங்கிறது கேஸ் போட்டாங்கன்னா அது வேற மாதிரி கேஸ் போகும். ஓகே. மேனகா காந்தி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ்ல பாசிபிள் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் பர்சனல் லிபர்ட்டி பண்ணும். சி பர்சனல் லிபர்ட்டின்னு சொல்றீங்க, 18 வயசு வரைக்கும் பேரண்ட்ஸோட கைடன்ஸ்ல இருக்கணும் சொல்றீங்களா, என்னங்க நியாயம் அப்படின்னு கேட்க முடியாது. சரி, ஓகே ஃபைன். ரைட் டு லைஃப்னா ரைட் டு லிவ் வித் ஹியூமன் டிக்னிட்டி. ப்ளீஸ் ஹைலைட். ஏதோ ஒரு லைஃப லிவ் பண்றது இல்ல, ஹியூமன் டிக்னிட்டியோட லிவ் பண்றது. விச் மீன்ஸ் பிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ் மட்டும் பேசல, குவாலிட்டி ஆஃப் லைஃப பத்தி கொண்டு பேசுறாங்க. இதுதான் இன்க்ளூசிவ் ரைட். ரைட் டு லிவ் தான் நாங்க உயிரோட இருக்கிறது அப்படிங்கறத மட்டும் மீன் பண்ணல. இது தவிர வேற என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, யூ கேன் டிராவல் அப்ராட், ரைட் டு லைவ்லிஹுட். நம்ம இந்த இது இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்ல பாத்திருக்கோம் இல்லையா, குட்வில் சேல் பண்றாங்கன்னா ரீசனபிள் பீரியட்ல சேல் பண்ணலாம்னு பாத்திருக்கோம். அந்த மாதிரி ரைட் டு ஷெல்டர் இருக்கு, ரைட் டு பிரைவசி இருக்கு. அண்ட் இந்த கேஸ்ல வந்து டெலிபோன் டாப்பிங் பண்ணக்கூடாது, ஒருத்தவங்க பேசுறதை விட்டு கேட்க கூடாதுன்னு சொல்றது, ரைட் டு ஹெல்த் அண்ட் மெடிக்கல் அசிஸ்டன்ஸ். ஓகே. அதனால கவர்மெண்ட் வந்து இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, ரைட் டு ஹெல்த் அண்ட் மெடிக்கல் அசிஸ்டன்ஸ். நான் வந்து ஹெல்த்தியா இருக்கிறது என்னோட ரைட்னு சொல்றீங்க, உடம்புக்கு ஏதாவது வருது அப்ப நான் எங்க போவேன்? அதுக்காக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மேண்டேட்டரி. ஓகே. ஏன் கவர்மெண்ட் அது வந்து என்னன்னு சொல்லுவோம்னா, இது வந்து மேக்னா காட்டான்னு சொல்லுவோம், ஃபண்டமெண்டல் ரைட் நம்மளுக்கு. இது வந்து ஸ்டேட்டுக்கு ஒரு டியூட்டி இருக்கு. ஓகே. ப்ராப்ளி கேன் மேக் அ நோட். இது இருக்கான்னு தெரியல. எங்க ஸ்டேட்ஸோட டியூட்டி, ஸ்டேட் கவர்மெண்டோட டியூட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசின்னு இருக்கும். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, படிச்சும் வந்திருப்பீங்க. டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசினா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வந்து என்ன இருக்கு, கடமை இருக்குங்க. சிட்டிசன்ஸ் வந்து பத்திரமா பாத்துக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டல்ஸ் ரன் பண்ணும். ஏன்னா சிட்டிசன்ஸ்க்கு என்னது, ரைட் டு ஹெல்த் அண்ட் மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் ப்ரொவைட் பண்ணணும்னு இருக்கு. இந்த பேண்டமிக் டைம்ல உங்களுக்கு கோவிட் அஃபெக்ட் ஆயிருக்குன்னு தெரிஞ்சா நீங்க யாரு, நல்லவங்களா கெட்டவங்களா பணக்காரங்களா, அதெல்லாம் எதுவுமே கேட்கல. நீங்க கோவிட் பாசிட்டிவா குவாரண்டைன் பண்றதுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருந்தது இல்லையா. யாரையுமே வந்து நீங்க என்ன மாதிரி காஸ்ட், என்ன ரிலிஜன், எதுவுமே கேட்கல பாருங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் இக்காலஜி அண்ட் என்விரான்மெண்டல் பொல்யூஷன். எஸ், நம்மளோட என்விரான்மெண்ட் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணோம். ரைட் டு எஜுகேஷன். எஸ், 6 to 14 years வரைக்கும் கம்பல்சரி எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணும். பிரிசனர்ஸ் ரைட். எஸ், பாருங்க. The court held that if the prisoner died during the beating by police officer, his family is entitled to compensation. அடிக்கக்கூடாது தெரியும்ல. 48 hours குள்ள ஜட்ஜ் முன்னாடி, 48 or 24 hours குள்ள ஜட்ஜ் முன்னாடி வந்து பிரசன்ட் பண்ணணும். கேள்விப்பட்டிருப்பீங்க இல்ல, நிறைய படம் பார்த்திருந்தீங்கன்னா நான் தெரிஞ்சிருக்கோம். படம் பாக்குறதே இல்ல, பேட் ஹேபிட். வீட்ல சொல்லி சொல்லி பார்த்தாங்களா, ரொம்ப டிவி பாக்குறேன், ரொம்ப படம் பாக்குறேன்ட்டு. ஓகே, படம் பாருங்க. ஆக்சுவலா லா பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்குன்னா நம்ம அவுட் சைட் வேர்ல்டு பத்தி தெரியும். அதுக்காக ரொம்ப படம்லாம் பார்க்காதீங்க, எக்ஸாம் கிட்ட வந்தது. ஓகே. ஆக்சுவலா வந்து ஐ திங்க் 24 hours or 48 hours, ஐம் நாட் வெரி ஷுவர். ஓகே. ஒவ்வொரு கேஸ்லயும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. ஓகே. இந்த பீரியட் ஆஃப் டைம்குள்ள வந்து என்ன பண்ணோம்னா, ஒரு மெஜிஸ்ட்ரேட் கிட்ட வந்து இவரை டைரக்டா இன் பர்சனா கூட்டிட்டு போயிட்டு காமிக்கணும். ஓகே. அந்த டைம்ல வந்து கேட்பாங்க உங்களை, ஏதாவது நீங்க வந்து சரண்டர் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா கேட்பாங்க, அடிச்சு ஒத்துக்க வச்சாங்களா இல்ல நீங்களே ஒத்துக்கிறீங்களான்னு கேட்பாங்க. ஓகே. இந்த மாதிரி ஒரு பிரிசனர் வந்து அடிச்சே கொண்டு இருக்காங்கன்னா அவங்க ஃபேமிலிக்கு வந்து என்னது, ஈ வந்து ஹி இஸ் அ பிரிசனர். பிரிசனர் அவனுக்கு வந்து தண்டனை கொடுத்துருக்காங்க, ஹிஸ் பீங் இம்ப்ரிசன்ட் இல்லையா. அண்ட் ரைட் டு ஃப்ரீ லீகல் எய்டு. இந்த பப்ளிக் ப்ராசிக்யூஷன்ஸ் சொல்லுவாங்க, ஞாபகம் தெரியுமா? நம்ம ஏதாவது நம்ம ஏதாவது கோர்ட்டுக்கு போறோம், நம்ம சைட்ல வாழாததுக்கு யாருமே இல்லைன்னா கவர்மெண்ட் லாயர்ஸ் இருப்பாங்க, அதான் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸ் சொல்லுவாங்க. அவங்க நம்மளுக்காக வாழாடுவாங்க வித்வுட் நோ காஸ்ட். ஓகே, வித்வுட் காஸ்ட். ஓகே. ஸ்பீடி ட்ரையலுக்கு ஸ்பீட் அப் பண்ணுங்கிறதுக்காக ஸ்பெஷல் பெட்டிஷன்ஸ் போடலாம். ரைட் அகைன் ஹேண்ட் கஃபிங், ஹேண்ட் கஃப். ஓகே, காப்பு போடுறது. டிலேட் எக்ஸிகியூஷன் இல்ல, அதுக்கு ரைட், அகேன்ஸ்ட் டிலேட் எக்ஸிகியூஷன் ரைட் இருக்கு. ரைட் டு ஃபுட் இருக்கு, ரைட் டு மேரேஜ் இருக்கு, ரைட் டு ரெப்புடேஷன் இருக்கு, அண்ட் ரைட் டு எஜுகேஷன் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம், ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் பார்த்துட்டோம். ஓகே. இது தவிர வேற என்ன ரைட்ஸ்? ரைட் அகைன் எக்ஸ்ப்ளாய்டேஷன். ஓகே, டிராபிக் இன் ஹியூமன் பீயிங்ஸ், ஃபோர்ஸ் லேபர் எல்லாம் பண்ணக்கூடாது. யாரையும் வந்து நீங்க என்னது, என்கிட்ட ஒர்க் பண்ணு, நான் உனக்கு வெறும் சோறு மட்டும் போடுறேன்னு சொல்லக்கூடாது. நீங்க சோறு போடுங்க போடாம, ஆனா சம்பளம் தரணும். இதை நம்ம வந்து வேஜஸ்ல பார்ப்போம், இண்டஸ்ட்ரியல் ஆக்ட்ல அதான் பார்க்க போறோம்.
மினிமமா இவ்வளவு நம்பர் ஆஃப் பேஜஸ் வச்சு தரணும். ஃப்ரீயான யாரையும் ஒர்க் பண்ண விட வாங்கக்கூடாது அவங்ககிட்ட. ஈவன் தோ இஸ் வில்லிங். ஓகே, ஃபோர்ஸ் லேபர் பண்ணக்கூடாது. ப்ரொஹிபிஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் இன் ஃபேக்டரிஸ், அதான் நம்ம ஃபேக்டரிஸ் ஆக்ட்ல கவர் பண்ணுவோம். 6 to 14 இயர்ஸ் வரைக்கும் கம்பல்சரி எஜுகேஷன்னா அதுக்கு முன்னாடி நீங்க வந்து வேலைக்கு அனுப்பக்கூடாது பேரண்ட்ஸ், கார்டியன்ஸ். அது இல்லாம இவரும் வேலை செய்யக்கூடாது. ஓகே, சோ தட்ஸ் அபவுட் ஆர்டிகல் 20. சோ இது வந்து முடிஞ்சிருப்போம். நெக்ஸ்ட் இது வந்து ஆர்டிகல் 24, 23, 24. நெக்ஸ்ட் வந்து ஆர்டிகல் 25. Freedom of conscience and right to freely profess, practice and propagate religion. இந்த ரிலிஜன் தான் அந்த ரிலிஜன் மாறுறாங்க அப்படின்னா இந்த ரிலிஜனுக்கு துரோகம் பண்றாங்க அப்படியெல்லாம் இல்ல. அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அதை ப்ரொஃபஸ் பண்ணலாம். ஸோ யூ ஹேவ் த ஃப்ரீடம் ஆஃப் கான்சைன்ஸ். சுயமா யோசிக்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்கு உங்களுக்கு. ஓகே, ரைட் டு ப்ரொஃபஸ், ப்ரொபகேட், ப்ராக்டிஸ் எல்லாமே இருக்கு. அண்ட் இதோட எக்ஸ்டென்ஷன் தான் அது. நாட் ஒன்லி ரிலீஜியஸ் பிலீவ் பட் ஆல்சோ ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸ். நாங்க இப்படிதான் பிஹேவ் பண்றோம், பிலீவ் பண்றோம். தென் ஆர்டிகல் 26. Every religious denomination shall have the following right. They can maintain institutions, schools run பண்றது, and probably அவங்களோட matters of religion பேஸ் பண்ணி they can manage their own affairs. இதுதான் இந்த கேஸ் வந்து அந்த பாரதி கேஸ் இருக்கு. ஓகே, ஒரு ஆசிரமம் மாதிரி ரன் பண்ணிட்டு இருப்பாரு, அந்த கேஸ் இருக்கும். முடிஞ்சதை பாருங்க. நான் வந்து மூவபிள் ப்ராப்பர்ட்டி அக்வயர் பண்ணலாம், இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி, இதெல்லாம் ரிலிஜியஸ் பேஸ் பண்ணி. ஓகே, உங்களுக்கு பர்டிகுலரா ஆர்டிகல் 26 கேட்டாங்கன்னா இது மட்டும் எழுதுனா போதும். Okay, so movable property, immovable property, administer such property in accordance with law. இதெல்லாமே powers இருக்கு. Okay, shall I continue? Article 27. Probably ஏதாவது tax pay பண்ணுங்கறாங்க with respect to promotion and இதுவும் கேஸ் ஒன் அந்த பாரதி கேஸ் தான். அவங்க வந்து tax pay பண்ண வேண்டாம். Religion not compel them to pay any tax. Okay, then article 28 பாத்தீங்கன்னா again education institutions run பண்றது. Probably அந்த education institutionsல வந்து என்ன நீங்க டீச் பண்ணணுமோ அதை டீச் பண்ணிக்கலாம். அண்ட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து நீங்க மைனாரிட்டியா பண்ணிக்கலாமே தவிர ஸ்டேட் ஃபண்ட்ஸ்ல இருந்து பண்ணக்கூடாது. ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்கு, கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குன்னு அங்க ரிலிஜனை பத்தி பேசக்கூடாது. ப்ளீஸ் ஹைலைட். ஓகே, அண்ட் ஆர்டிகல் 29 பாத்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு சிட்டிசன்ஸ் residing in territory of India or any part they have the right to conserve the same. ப்ராப்ளி லாங்குவேஜ் பேசுறது, ஸ்கிரிப்ட், அவங்களோட கல்ச்சரை ஃபாலோ பண்றது, அவங்க இந்த கல்ச்சரை ஃபாலோ பண்றாங்க, அதெல்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் ஜாயின் பண்ணும்போது இந்த ஸ்டேட்ல இருந்து வந்திருக்கு, அந்த சைடு என்னது நார்த் ஈஸ்ட் எல்லாம் இருக்கு இல்லையா, அருணாச்சல் பிரதேஷ், மெகாலயா, அந்த சைட்லாம் போனீங்கன்னா நம்ம ஆளுங்க மாதிரி இருக்க மாட்டாங்க. அதனால டிஃப்ரெண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. இது கொஞ்சம் பரவாயில்ல. Give the complete. Okay. Article 32. Right to constitutional remedies. Yes, beautiful point. அது என்ன கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸ்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எனக்கு இருக்கு, அதை எக்ஸிக்யூட் பண்ணலன்னா நான் வந்து ரிட்ஸ் ஃபைல் பண்ணலாம். ஓகே, அது என்ன ரிட்ஸ்னா ஹேபியஸ் கார்பஸ். ரீசெண்டா கேள்வி பண்ணீங்களா? ஹேபியஸ் கார்பஸ்னா என்ன ஜெயில போட்டாங்க, என்னது அன்லாஃபுல்லா, என்ன ஜெயிலே போட்டு கூடாது. ஓகே, இப்ப கூட ஈஷா மேல ஹேபியஸ் கார்பஸ் ஃபைல் பண்ணாங்க தெரியுமா? அகேன்ஸ்ட் ஹேபியஸ் கார்பஸ் அவருக்கு வந்து வந்திருக்கு. விச் மீன்ஸ் என்ன வந்து ஜெயில போட்டாங்க, இது அன்லாஃபுல் அப்படின்னு சொல்றதுக்காக. மேண்டமஸ் செகண்ட், மேண்டமஸ் கமாண்ட் பண்றது. யார் கமாண்ட் பண்ணுவா? உங்களை விட ஹையர் அத்தாரிட்டி தான் கமாண்ட் பண்ண முடியும். சோ அந்த மாதிரி ஒரு கமாண்டிங் பொசிஷன்ல இருந்து கமாண்ட் பண்றது. ப்ரொஹிபிஷன், இது பண்ணாதீங்கன்னு சொல்றது. கியோ வாரண்டோ, இது பண்ணுங்கன்னு சொல்றது. அண்ட் சர்ஷியரி, ஒரு சில விஷயம் வந்து பார்த்து டிசைட் பண்ணி பண்ணணும்னு சொல்றது. சோ இந்த மாதிரி 5 பில்ஸ் பாஸ் பண்ணலாம். ஓகே, ரைட் டு மூவ் த சுப்ரீம் கோர்ட். ஏதாவது ஒண்ணு இந்த மாதிரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் லேயர்ஸ் ஆஃப் கோர்ட்ல எபெக்ஸ் கோர்ட்னு சொல்லுவாங்க. டாப் மோஸ்ட்ல இருக்கிற கோர்ட் வந்து சுப்ரீம் கோர்ட். அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா ஹை கோர்ட். இந்த மாதிரி லேயர். சோ இதுதான் வந்து டாப் மோஸ்ட் கோர்ட். இந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு டைரக்டா எல்லா கேஸும் போகாது. கீழ் கோர்ட்டுக்கு போகும், அதுக்கு பிறகு ஹை கோர்ட்டுக்கு போகும், அதுக்குதான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும். ஆனா கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸ்ங்கிறது என்ன தெரியுமா? இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் உங்களுக்கு ஏதாவது கிடைக்கலன்னு தோணுச்சுன்னா டைரக்டா இருக்கலாம், நீங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம். அந்த அளவுக்கு பவர். விச் மீன்ஸ் வாட், இது உங்களோட ரைட், நீங்க வாட்டத்துக்கு உண்டான ரைட், நீங்க ஏன் மிஸ் பண்ணணும்? டாடா சுப்ரீம் கோர்ட்லயே படிக்கலாம். அதனால அந்த 5 கேஸ்ல அந்த 5 ஆர்டர்ல போகலாம். என்னது ஹேபியஸ் கார்பஸ்ல போகலாம், மேண்டமஸ்ல போகலாம், ப்ரொஹிபிஷன், கியோ வாரண்ட் அண்ட் செஷரி. இந்த மாதிரி 5 விஷயம் இட் பேஸ்ட் ஆன் என்ன மாதிரி கேஸ். ஓகே, ப்ராபப்ளி அது இல்லாம பார்லிமெண்ட் வந்து என்ன பண்ணலாம்னா சுப்ரீம் கோர்ட் இல்லாம வேற யாருக்கு வந்து லோக்கல் லிமிட்ஸ்ல இருக்க ஜூரிடிக்ஷன் யாருக்கு பவர் இருக்குன்னு சொல்லலாம். ஓகே, ப்ராபப்ளி சுப்ரீம் கோர்ட் நம்ம டெல்லி வரைக்கும் போயிட்டு இருக்க முடியாது. ஸோ அந்தந்த ஊர்ல ஹை கோர்ட் இருக்கும், அவங்களுக்கு பவர்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் ப்ராபப்ளி ஷால் நாட் பி சஸ்பெண்டட். ப்ராபப்ளி இந்த ரைட் வந்து எல்லாருக்கும் இருக்கிற ரைட் தான். எந்த ஒரு ரீசனுக்காகவும் ஆஸ் ப்ரொவைடட் யூ கேனாட் சஸ்பெண்ட் இட். ஓகே, ஒரு ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்களா, அது லாவா மாறும். இன்னொன்று லெஜிஸ்லேஷன் ஆக்ட்ல சொல்லிக்கணும்னா லாவா. ஸோ வாட் யூ மீன் பை கஸ்டம்ஸ் பாத்தீங்கன்னா டு பி வேலிட். முதல்ல இதோட வேலிடிட்டி பார்க்கும்போது should be observed continuously. That's the highlight. கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. Without any interpretation. So இது ஒரு practice
not only for a very long time, it is also supported by the opinion of the general public and morality. Okay, இதெல்லாமே கரெக்ட் அப்படின்னு நம்புறது. ஹிந்து மேரேஜ் ஆக்ட்ல எப்படி இருக்கு? ஏன்னா இது நம்ம ரிலிஜன் பேஸ்ட் ஆயிடும் இல்லையா? சோ ஹிந்து மேரேஜ் ஆக்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுத்துருப்பாங்க, நீங்க பாத்துக்கலாம். ஆக்சுவலா கஸ்டம்ஸோட நேச்சர் பாத்தீங்கன்னா அன்ரிட்டன் ரூல்ஸ், இதுக்கெல்லாம் பர்டிகுலர் ரூல்ஸ் எல்லாம் இருக்காது. பெரியவங்க கிட்ட கேட்டா சொல்லுவாங்க, அதான் இருக்கும். ஓகே, சோ ஹிந்து லால ஒரு மாதிரி இருக்கும், கிறிஸ்டியன் லால ஒரு மாதிரி இருக்கும். ஹிந்து லா படி எப்படி நடந்தா கல்யாணம், தாலி கட்டினா கல்யாணம் சொல்றாங்க இல்லையா? அதுல எவ்வளவு கல்ச்சர் இருக்கு. தெலுங்குஸ் ஒரு மாதிரி இருக்காங்க, ஹிந்துலயே டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ்ல இருக்கிறவங்க இருக்காங்க. சோ ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி. சோ கஸ்டம்ங்கிறது ஆக்சுவலா லாங் டைமா நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது. அது வந்து ஒரு ரிட்டர்ன் டாக்குமெண்டா இருக்கானா இல்ல, பட் எல்லாரும் நீங்க இந்த கேஸ்ட் இந்த ரிலிஜன் சொன்னா நம்ம அதை வந்து நம்ம ஒப்ளைச் பண்றோம். ஒப்ளைச் பண்றோம்னா நம்ம அப்படியே கொஸ்டின் கேட்காம நம்ம அக்செப்ட் பண்றோம். தட்ஸ் வாட் யூ கால் அஸ் கஸ்டம்ஸ். லீகல் கஸ்டம்ஸ் வந்து இன்னும் 2 டைப்ஸா பிரேக் பண்ணலாம். அது வந்து ஆக்சுவலா 3 டைப்ஸ் இது. கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். 3 டைப்ஸ். ஒன்று வந்து ஜெனரல் கஸ்டம்ஸ் த்ரூ அவுட் த டெரிட்டரி ஃபாலோ பண்றது. லோக்கல் கஸ்டம்ஸ் ஒரு பர்டிகுலர் பார்ட் இல்ல பர்டிகுலர் ரிலிஜன் மட்டும் ஃபாலோ பண்ணலாம். கன்வென்ஷனல் கஸ்டம்ஸ்ங்கிறது அக்ரிமெண்ட் பேஸ் பண்ணி, சோ அதான் லீகல்ங்கிறது. அக்ரிமெண்ட் பேஸ் பண்ணி இதுதான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்றது. ஓகே, இது வந்து நம்ம எந்த பேசிஸ்ல பார்ப்போம்? இது வந்து கஸ்டம் பேஸ் பண்ண லா, ஆன்டிக்விட்டி, விச் மீன்ஸ் ரொம்ப வருஷமா நம்ம யூஸ் பண்றோம், லாங் டைம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கண்டினியூஸா இருக்கணும், நடுவுல விட்டு இருக்க கூடாது, டிஸ்டர்ப்டடா இருக்க கூடாது, லாங் இன்டர்வல்ஸ் இருக்கணும், பட் அட் சேம் டைம் என்னது நடுவுல விடுபட்டு கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரேஷனாலிட்டி இருக்கணும், ரீசன் இருக்கணும். இது வந்து பப்ளிக் யூட்டிலிட்டிக்காக இந்த மாதிரி நார்ம்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்றோம்னு இருக்கணும். ஓகே, அகைன் ஒரு மேரேஜ்னு சொன்னா கிறிஸ்டியன் மேரேஜ்ல அவங்க ஒரு மாதிரி ஃபாலோ பண்றாங்க, அண்ட் ஹிந்து மேரேஜ் ஒரு மாதிரி இருக்கு, முஸ்லீம் மேரேஜ் ஒரு மாதிரி இருக்கு. ஓகே, சோ ஒவ்வொரு மேரேஜ்லயும் ஒவ்வொரு மாதிரி வச்சிருக்காங்க. இது தவிர வேற ஒரு மேரேஜ் இருக்கு. ஒழுங்கா நம்ம மேரேஜ் ரெஜிஸ்டர் பண்றோம்னா அந்த மேரேஜ் மீட் பண்றேன். ஓகே, அதுக்கு வந்து நீங்க இன்கேஸ் வந்து செக் பண்ணுவாங்க, நீங்க வந்து மேரீடான்னு சொல்லிட்டு நீங்க டைரக்டா மேரேஜ் பண்ணிக்கிறீங்கன்னா ஓகே, மேரேஜ் முடிஞ்சிச்சு அது பிறகு ரெஜிஸ்டர் பண்றீங்கன்னா கிறிஸ்டியன் மேரேஜ் படி நடந்திருக்கா, ஹிந்து மேரேஜான. ஆக்சுவலா ஐ ரிமெம்பர் எனக்கும் சாருக்கும் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும், பாஸ்போர்ட் வாங்கணுங்கிறதுக்காக ரெஜிஸ்டர் சர்டிபிகேட் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு பாருங்க. ஹிந்து மேரேஜ் என்ன கேட்டாங்கன்னா எந்த மண்டபத்துல கல்யாணம் நடந்தது, கல்யாண பத்திரிக்கை இருக்கா, இதெல்லாம் கேட்டாங்க. கல்யாண மண்டபத்துல வந்து மேரேஜ் நடந்திருந்தா அங்க போயிட்டு ஒரு அக்னாலஜ்மெண்ட் வாங்கிட்டு வாங்கன்ட்டு. நானும் இங்க வந்து சென்னை கிளம்பி போனேன். அந்த டைம்ல ஐ வாஸ் இன் திருச்சி. ஓகே, சோ இன் பிட்வீன் பீரியட் நான் சென்னையிலயும் வந்திருக்கேன், இங்கேயும் வந்திருக்கேன். சோ அந்த டைம்ல நான் திருச்சியில வந்தேன். சோ கார் எல்லாம் எடுத்துட்டு போறேன். நம்ம மண்டபத்தையே காணும். விச் மீன்ஸ் தே வர் நாட் ரன்னிங், ஆக்சுவலி தட் சோல்ட் அவுட். ஓகே, அதான் வந்து சொன்னேன் ரெஜிஸ்டர் கிட்ட, மண்டபத்தையே காணும் சார். ஆனாலும் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சது. See, that documents needed, but still you get it. இன்கேஸ் உங்களோட ரிலிஜன்ல வந்து ஏதாவது டெம்பிள்ல கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி எல்லாம் இருக்கும் ஹேபிட்ஸ். அதுல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு இது கொடுப்பாங்க, ஒரு சீட் மாதிரி கொடுப்பாங்க. தட் வில் பி டேக்கன் ஃபார் டாக்குமெண்டல் சீக். ஓகே, அண்ட் மொராலிட்டி பேஸ் பண்ணி போவாங்க. மாரல்லாம் தெரியும் இல்லையா, எத்திக்ஸ் அண்ட் மாரல் பார்த்தோம்னா மாரல்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஃபாலோ பண்றது. ஓகே, சோ இதெல்லாமே பார்க்கலாம். அண்ட் பாம்பே ஹை கோர்ட்ல வந்து இந்த ஒரு கேஸ்ல டிசைட் பண்ணாங்க தட் கஸ்டம்ஸ்ங்கிறது ஒரு கேர்ளை அடாப்ட் பண்றது, அதுவும் இம்மாரல் பர்பஸ்க்காக அடாப்ட் பண்ணீங்கன்னா அது இல்லீகல். மாரல் பர்பஸ்க்காக அடாப்ட் பண்ணலாம், அதுவும் எஸ்பெஷலி சன்னுக்கு தான் சொல்லுவாங்க. அண்ட் கஸ்டமரி பிராக்டிஸ் ஆஃப் சைல்ட் மேரேஜ் வந்து சைல்ட் மேரேஜ் பண்ணக்கூடாது இல்லையா, அது ஆஃபென்ஸ். ஓகே, சோ அதுவும் வந்து சோ இந்த மாதிரி விஷயமும் இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் ஒன் கஸ்டம்ஸ் ஓவர். நெக்ஸ்ட் வந்து ஜுடிஷியல் பிரசிடென்ட், விச் மீன்ஸ் ப்ரீவியஸா டிசைடட் ஜட்மெண்ட்ஸ் வச்சு சுப்பீரியர் கோர்ட்ஸ் தான், இன்ஃபீரியர் கோர்ட்ஸ் வராது. இப்போ சுப்ரீம் கோர்ட் சொன்னது ஹை கோர்ட் கேட்கணும், மிச்ச கோர்ட்ஸ் எல்லாம் கேட்கணும். ஹை கோர்ட் சொல்றது வந்து சுப்ரீம் கோர்ட் கேட்காது, மாறுது இல்லையா? சோ இன்ஃபீரியர் கோர்ட்ஸ் கேட்கணும், சுப்பீரியர் கோர்ட்ஸ் வந்து கேட்காது. விச் மீன்ஸ் சுப்பீரியர் கோர்ட்ஸோட ஜட்மெண்ட்ஸ் தான் லாவா மாறும். ஓகே, சோ ஹை கோர்ட், சுப்ரீம் கோர்ட் எக்ஸெட்ரா எல்லாமே நீங்க பாத்துக்கலாம். சோ ஜுடிஷியல் பிரசிடென்டோட நேச்சர் பாத்தீங்கன்னா இட்ஸ் நைதர் மாடர்ன் ஆஸ் லெஜிஸ்லேஷன் நார் ஆஸ் ஓல்டு. ப்ளீஸ் நோட் பண்ணுங்க. லெஜிஸ்லேஷன்னா இப்ப ரீசெண்டா அந்த லாஸ் எல்லாம் வந்து நம்ம அமெண்ட் பண்ணிருப்போம், அடாப்ட் பண்ணிருப்போம். அந்த மாதிரி மாடர்னானா இல்ல. அட் த சேம் டைம் ஓல்டு காலத்துல இருந்து ஃபாலோ பண்ண கஷ்டமான இல்ல. இப்படியே இருக்கணும்னு அவசியம் இல்லை, அப்படியே இருக்கணும். இட்ஸ் டோட்டலி டிஃபரெண்ட். ஏன்னா ஒரு ஜட்மெண்ட் ஒரு கேஸ் போகுதுன்னா அந்த கேஸ்க்கு ஏற்ற மாதிரி ஜட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. கரெக்டா? அது டிஃபரெண்டா இருக்கும். சோ இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் ஆஃப் இங்கிலீஷ் சிஸ்டம் ப்ராபப்லி அதர் காமன் லா நம்ம ஃபாலோ பண்றோம். இங்கிலீஷ் லீகல் சிஸ்டம் நம்ம வந்து இங்கிலாந்து லாஸ் தானே, பிரிட்டிஷர்ஸ் தானே, அப்ப இருக்கும்போது தானே எல்லாமே ஃபார்ம் பண்ணாங்க. ஓகே, சோ என்ன ரைட்ஸ் எல்லாம் இருக்கு, என்ன மாதிரியான சிட்டிசன், என்ன மாதிரியான லெஜிஸ்லேஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும், ஜுடிஷியரியோட மெயின் ஃபங்க்ஷன் என்னது, என்ன மாதிரி விஷயம் நீங்க நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் கோர்ட்டுக்கு போயிடலாம், கேஸ் போட்டலாம், அப்படியெல்லாம் இல்லை. எல்லா கேஸும் நீங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண முடியாது. ஓகே, அதே மாதிரி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணீங்கன்னா எல்லா கேஸும் கோர்ட்டுக்கு போகாது.
எல்லா கேஸும் கோர்ட்டுக்கு போனாலும் எல்லா கேஸும் நிக்காது. அதெல்லாம் ஒரு சில கேஸ் வந்து அப்பீல் போகும், ஒரு சில கேஸ் அப்பீல் போகாது. அப்பீல் போலாம்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அப்பீலுக்கு போகும்போது அந்த கோர்ட் அதை ரிஜெக்ட் பண்ண அக்செப்ட் பண்ணும். இல்ல திரும்ப பழைய கோர்ட்டுக்கே போன்னு சொல்லலாம். எக்கச்சக்கமா இருக்கு. சோ இதெல்லாமே நம்ம நோட் பண்ணணும்ப்பா. சோ ஜுடிஷியரி சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் we have சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட்ஸ் அண்ட் லோவர் கோர்ட்ஸ். ஓகே. இந்த ஜுடிஷியல் டெசிஷன்ஸ் வரும்போது ரெண்டு விதமான டெசிஷன் கொடுப்பாங்க. அதுக்கு பேர் ரேஷியோ டிசெண்டன்டின்னு பேரு. டிசெண்டன்ட்னா அது டெசிஷன் மேக்கிங் மாதிரி டேர்ம் வருதா? டெசிஷன் கொடுப்பாங்க. டிசைட் பண்ணி இதுதான் சொல்லிட்டு ரூல் லாஸ்ட். ஓகே. இன்னொன்னு வந்து ஆர்பிட்டர் டிக்டம்னு இருக்கு. ஆர்பிட்டர் டிக்டானா ஆக்சுவலா அது ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்னு சொல்ல மாட்டோம். பட் அது ரிலேட்டடா இருக்கும்போது இப்ப நம்ம கம்பெனிஸ் ரிலேட்டட் கேசஸ் பார்க்கும்போது என்ன பார்த்தோம்? இந்த சாலமன் சாலமன் டாக்டரின் ஆஃப் கம்பெனியோட நேச்சர் சொல்றது, டெய்மர் கேஸ் இதெல்லாமே வந்து என்ன சொல்லுவாங்க? கம்பெனியோட நேச்சர் சொல்லுவாங்க. ஸோ லைக் ஒரு கேஸ் பத்தி போகும்போது அதை இன்டர்பிரேட் பண்றது வந்து ஆர்பிட்டர் டிக்டம். டிக்டம்ல அந்த டிக்டேட் பண்ணுவாங்க அவ்வளவுதான். இதெல்லாம் இருக்கு, இப்படியெல்லாம் இருக்கு, ரெஃபரன்ஸ் மாதிரி வந்துடும். சோ இது ஆக்சுவலா வந்து ஜட்ஜ் வந்து ஜெனரல் அப்சர்வேஷன்ஸ் கொடுக்கிறது. பட் இஸ் நாட் ஆக்சுவலி ஹேவிங் எனி பைண்டிங் அத்தாரிட்டி. இதை ஃபாலோ பண்ணுங்கிறது அவசியம் இல்லை, ஒரு பைண்டிங் அத்தாரிட்டி இருக்காது. ஓகே. அண்ட் இந்த ரேஷியோ டிசெண்டன்டிங்கிறது பைண்டிங் பார்ட் ஆஃப் த ஜட்மெண்ட். இதுல வந்து எந்த அத்தாரிட்டி கிட்ட எல்லாம் அப்பீல் பண்ணணுமா இல்லையா, எந்த அத்தாரிட்டி கிட்ட போய் என்ன நீங்க சப்மிட் பண்ணணும் எல்லாமே கிளியரா இருக்கும். அது எல்லாமே கட்டாயமா நீங்க பண்ணிதான் ஆகும். இட் பிகம்ஸ் ஜெனரலி பைண்டிங் ஆன் லோவர் கோர்ட்ஸ் ஃபியூச்சர் கேசஸ் இன்வால்விங் சிமிலர் கொஸ்டின் ஆஃப் லா. இதே மாதிரி கேஸ் போச்சுன்னா இதை நம்ம பைண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆர்பிட்டர் டிக்டம் வந்து பைண்ட் ஆகுது. ஓகே. தென் லெஜிஸ்லேட்டிவ் as a source of law. லெஜிஸ்லேஷன் பொறுத்த வரைக்கும் இதற்கு கிளாஸ் பாக்குறீங்களா? அதுதான் மீன் பண்றாங்க. So directly enacted and recognized by the state. So ஸ்டேட்டுக்கு பவர்ஸ் இருக்கு, அவங்க மேக் பண்றதுதான். இப்போ சென்ட்ரல் லாஸ் வந்து யார் மேக் பண்ணுவா? பார்லிமெண்ட். ஸ்டேட் லாஸ் யார் மேக் பண்ணுவாங்க? ஸ்டேட் லெஜிஸ்லேஷன். ஓகே. Legislation can be used in various sense. Actual legislation, the law, statute, act எல்லாமே நம்ம சொல்லுவோம். ஜெனரலா டூ கைண்ட்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேஷன்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து பிரைமரி லெஜிஸ்லேஷன், இதுதான் சுப்ரீம் லெஜிஸ்லேஷன் சொல்லுவோம். எல்லாமே கம்ப்ளீட் பவர் இருக்குது பிரைமரி லெஜிஸ்லேஷன். நெக்ஸ்ட் வந்து ஆக்சுவலா இது ரெண்டு டாபிக்கும் நம்மளுக்கு சப்சிக்வெண்டா ஃபுல் டாபிக்கா கொடுத்துருக்காங்க. ஸோ அங்க நம்ம கவர் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் வந்து சப்பார்டினேட் லெஜிஸ்லேஷன், சப்பார்டினேட் டு சுப்ரீம் ஆர் சாவரன் அத்தாரிட்டி. ஸோ ப்ராபப்ளி இவங்ககிட்ட இருந்து வேற ஒருத்தர் கிட்ட பவர் போயிட்டு அவங்க எக்ஸிக்யூட் பண்ற மாதிரி இருக்கிறது வந்து சப்பார்டினேட் லெஜிஸ்லேஷன். ஸோ இதை வந்து யூஸ்வலா என்ன சொல்லுவாங்கன்னா டெலிகேட்டட் அத்தாரிட்டின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் ஒரு அபிஷியல், நான் வந்து ஒருத்தர் கிட்ட இந்த வேலையை பண்ணலாம்னு சொல்லிட்டு நானும் ரெஸ்பெக்டிவ் பர்சன் ஜாப், நான் பர்சனல் கெப்பாசிட்டில சொல்ல, அந்த ஜாப் கெப்பாசிட்டில வந்து ஒரு ஆபீசர் இந்த வேலையை கொடுக்குறாங்கன்னா அவர் வந்து டெலிகேட்டட் அத்தாரிட்டியா மாறிடுவாரு. ஸோ தே ஹேவ் த பவர்ஸ். ஓகே. இது வந்து இன்னும் ஃபர்தரா கிளாஸிஃபை பண்ணோம்னா எப்படி இந்த டெலிகேஷன் கிடைக்குதுன்னா, லோக்கல் லாஸ் இருக்கு, லாஸ் மேட் பை த எக்ஸிகியூட்டிவ் இருக்கு. எக்ஸிகியூட்டிவ்னா ஆபீசர்ஸ் இருக்காங்களே, எக்ஸிகியூட்டிவ் பாடிஸ் இருக்காங்களே, நம்ம 4 ஆர்கன்ஸ்ல ஒரு ஆர்கன் பார்த்தோம், அது மூலியமா இல்ல லோக்கல் லாஸ்னா அந்தந்த ஊர் லோக்கல் பாடிஸ் வந்து லா, இப்ப பஞ்சாயத்து அதெல்லாம் சொல்றோம் இல்லையா, சோ அந்த லாஸ் படி மேக் பண்ணிருக்கு. ஓகே. அண்ட் 3 ஆர்கன்ஸ் நம்ம நான் சொன்னது எல்லாமே வந்துடும். ஃபர்ஸ்ட் ஐம் நாட் கோயிங் லைன் பை லைன். ஓகே. 3 ஆர்கன்ஸ் எல்லாம் வந்துச்சு பாருங்க, லா மேக்கிங் இது எல்லாமே வந்துடும். சில டெலிகேட்டர்ஸ் அதே தான் கண்டினியூ பண்ணிருக்காங்க. நான் திரும்பவும் லைன் பை லைன் போகல. Shall I continue with the primary and subordinate legislation? அதோட கண்டினியூஷன் தான் அது. ஓகே. சோ பிரைமரி லெஜிஸ்லேஷன், பிரைமரின்னு வந்தாலே இது டைரக்டா யாருக்கு இருந்து பாஸ் ஆனது? பார்லிமெண்ட். சப்பார்டினேட் லெஜிஸ்லேஷன் இருந்தது சப்பார்டினேட் டு த லெஜிஸ்லேட்டர். அதுல வந்து யாருக்கு அத்தாரிட்டி? ஃபார் எக்ஸாம்பிள் செபி இருக்கு இல்லையா, செபிக்கு வந்து பவர் மேக்கிங், லா மேக்கிங் பவர் இருக்கு. இன்னும் சொல்ல போனா செபியோட எக்ஸ்க்ளூசிவ் பவர் என்ன தெரியுமா? இட் கேன் மேக் இட்ஸ் ஓன் லாஸ். யாராவது ஆக்ட் வந்து பாஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? பார்லிமெண்ட் தானே போனோம். ஆனா செபிக்கு வந்து பார்லிமெண்ட் வந்து பவர் கொடுத்துருக்கு. என்ன தெரியுமா? செபியை வந்து ரெகுலேஷன்ஸ், செபியை வந்து ஆக்ட் பண்ணிக்கலாம். சோ அந்த பவர்ஸ் இருக்கு. அந்த பவர்ஸ் எல்லாருக்குமே இல்லை. ஏன்னா ஷேர் மார்க்கெட் சோ எக்ஸ்க்ளூசிவா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் இல்லையா? சோ சப்பார்டினேட் லெஜிஸ்லேஷன் வந்து இட்ஸ் மேட் அண்டர் த அத்தாரிட்டி அதர் தேன் த சாவரன் பவர் அண்ட் தட் இஸ் டிபெண்டன்ட் ஃபார் அண்ட் இட்ஸ் கண்டினியூட் எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் வேலிடிட்டி. செபின்னு ஒரு போர்டு இருந்தா மட்டும் தான் என்ன பண்ண முடியும், அந்த ஆக்ட் வேலிட் ஆகும்னு போயிடும். ஓகே. சோ இந்த சப்பார்டினேட் லெஜிஸ்லேஷன் வந்து வேலிடா இருக்கணும்னா அந்த அத்தாரிட்டி இல்லையா, அந்த அத்தாரிட்டி வேலிட் ஆக மட்டும் தான் இருக்க முடியும். ஓகே. சோ நிறைய எனாக்ட்மெண்ட்ஸ் லைக் பவர் மேக்கிங் ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ், பைலாஸ், ஸ்டாட்யூட்டரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே வந்து அந்த ஸ்பெசிஃபைட் சப்பார்டினேட் பர்பஸ். எக்ஸாம்பிள் செபி அதுவே பண்ணிக்குது. ஓகே. நீட் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் வந்து தேவைப்படுச்சு. ஏன்னா எல்லாருமே வந்து சுப்ரீம் கோர்ட்டே வந்து பாத்துக்க முடியாது. சோ அந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து மெயின் பிரைமரி லெஜிஸ்லேஷனே பாத்துக்க முடியாது சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் குவாலியர் ரேயான் மில்ஸ், குவாலியர் சொல்லுவாங்க இல்லையா, அந்த கம்பெனி கேஸ் நடந்தது. அண்ட் சோஷியோ எக்கனாமிக் லெஜிஸ்லேஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா லைக் ஒரு பர்டிகுலர் கைடிங் பிரின்சிபல்ஸ் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் பாலிசி இருக்கும். இதுக்குன்னு ஒரு லிமிடேஷன் இம்போஸ் பண்ணிருப்பாங்க. ஏன்னா சோஷியோ அண்ட் எக்கனாமிக் இல்லையா, அதோட சில லிமிடேஷன்ஸ் இன்க்ளூட் பண்ணிருப்பாங்க. இது பண்ணலாம், இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஜஸ்ட் ஒரு கிளாஸ் பாத்துக்கலாம். இதெல்லாமே வந்து ஸ்டேட்டோட வெல்ஃபேர்க்காக பண்றது.
அண்ட் லெஜிஸ்லேட்டர் வந்து பாலிசி அண்ட் பர்பஸ் எல்லாமே டிஃபைன் பண்ணும்போது இதோட எக்ஸிகியூட்டிவ்ஸ் யாரு, ப்ளீஸ் மேக் அ நோட். யாரெல்லாம் அத்தாரிட்டிஸ், யார் எந்த கமிட்டி இதுல இருக்கும், இது எல்லாமே டிஃபைன் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இன்கம் டேக்ஸ் ஆக்ட் இருக்கு, ஜிஎஸ்டி இருக்கு. இதுல யார் அந்த அபிஷியல்ஸ்? இன்கம் டேக்ஸ் கமிஷனர்னு சொல்றோம், ஜாயிண்ட் கமிஷனர், அசிஸ்டன்ட் கமிஷனர், இந்த மாதிரி யாரெல்லாம் அந்த அத்தாரிட்டி, அவங்களோட ஒர்க்கிங் டீடைல்ஸ் என்னது, எவ்வளவு டேர்ம்ஸ் ஆஃப் ஆஃபீஸ் இருக்கலாம், அவங்களுக்கு என்ன வேலை, என்ன ரெகுலேஷன்ஸ், என்ன எல்லாமே இருக்கும். இதெல்லாம் எங்க இருக்கும்? மெயின் பிரைமரி லெஜிஸ்லேஷன்ல இருக்கும். இது இவங்க வேலை எக்ஸிக்யூட் பண்ணாதுன்னு தான் டெலிகேட்டட் சப்பார்டினேட் லெஜிஸ்லேஷன் சொல்லுவோம். ஓகே, சோ என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்கு அதெல்லாமே இருக்கு. அண்ட் இதெல்லாமே வந்து ஆன்சிலரினா என்னது, மெயினுக்கு கொலாட்ரலா சப்போர்ட்டிவா இருக்கிறது தான் இது. சோ இத மாத்துறது இதெல்லாமே வந்து லைக் பேரண்ட் லா வச்சுதான் மாத்துவாங்க, இதெல்லாம் டைரக்டா மாத்த முடியாது. அண்ட் இங்க எப்படி இருக்கும் அதே மாதிரி வந்து we have ஜுடிஷியரி சிஸ்டம் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் சிஸ்டம். எப்படி மெயினா நான் இந்த டேர்ம் யூஸ் பண்ணிருப்பேன், நான் டிஸ்கஸ் பண்ணது ஞாபகம் இருக்கு, ட்ரிபியூனல்ஸ் டிஸ்கஸ் பண்ண ஞாபகம் இருக்கா? என்சிஎல்டி அண்ட் காம்படிஷன் கேட், காம்படிஷன் அப்பீலேட் ட்ரிபியூனல், இதெல்லாமே வந்து டெலிகேட்டட் அத்தாரிட்டியில வரும். இப்போ நம்ம கோர்ட்டுன்னு சொன்னா அது எங்க இருந்து வருது? ஜுடிஷியரி சிஸ்டம் 4 ஆர்கன்ஸ்ல இருந்து வருதா? அது வந்து பிரைமரி லெஜிஸ்லேஷன்ல இருந்து வந்துடும். அது தவிர வந்து சப்பார்டினேட் லெஜிஸ்லேஷன்ல அதுக்கும் கேசஸ் ட்ரிபியூனல் கிட்ட போகும். பேங்க்ரப்சி கேசஸ் இருக்கு, அதுக்கு வந்து அத்தாரிட்டிஸ் இருக்கு, அந்த மாதிரி கேசஸ் எல்லாமே வந்து. சோ எங்களுக்கு லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் இருக்கு, எக்ஸிகியூஷன் சொன்னா எக்ஸிகியூட்டிவ் பவர்ஸ் இருக்கு, அதே மாதிரி ஜுடிஷியரி பவர்ஸும் வந்து ரிசால்வ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சோ எங்களோட ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா இது மட்டும் இருக்காது, மல்டிஃபேரியஸ் ஃபங்க்ஷன், என்னென்ன வேலை பண்ணிருக்காங்க அது எல்லாமே பண்ணுவாங்க. ஓகே, மல்டிஃபேரியஸ் ஃபங்க்ஷன். சோ லெஜிஸ்லேட்டர்ல வெல்ஃபேரோட, ஸ்டேட்டோட வெல்ஃபேருக்காக என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாமே கொடுத்துருப்பாங்க தான். சோ கேன் ஜஸ்ட் ஹேவ் அ லுக் ஆன் திஸ். சோ தட்ஸ் அபவுட் திஸ் ஹெட்டிங். மெயின்டைன் பண்ணுறதுக்காக பிஹேவியர் ஆஃப் வேரியஸ் என்டிட்டிஸ் எல்லாமே ரெகுலேட் பண்ணுறதுக்காக ப்ராபப்ளி சிட்டிசன்ஷிப், ஓட்டிங் ஏஜ் 18 இயர்ஸ் பிறகு ஓட் பண்ணலாம், இதெல்லாமே இருக்கு. ஓகே, ஸோ லைன் பை லைன் போகல. லாஸ் ஆஃப் மெனி பர்பசஸ் லைக் மெயின்டைனிங் ஆர்டர், ஏதாவது டிஸ்பியூட்ஸ் வந்து ரிசால்வ் பண்றது, சேஃப்டி என்ஷூர் பண்றது, என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் ரைட்ஸ். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பண்றது. இட்ஸ் ஃபைண்டிங் அவுட் ஆல் பீப்புள். உங்களுக்கு வந்து லா தெரியாதுன்னு எஸ்கேப் ஆக முடியாது. இக்னோரன்ஸ் ஆஃப் லாஸ் நோ எக்ஸ்கியூஸ். ஓகே, சோ பிரைமரி சோர்ஸ் ஆஃப் லாங்கிறது நம்மளோட கான்ஸ்டியூஷன்ல இருக்குது. இது திரும்ப அதே இன்ட்ரோ தான். ஸோ செகண்டரி சோர்ஸ் ஆர் வாட் யூ கால் சப்பார்டினேட் சோர்ஸ்ங்கிறது இதெல்லாமே சொல்லியிருப்பாங்க. அண்ட் இந்தியா வந்து என்ன மாதிரியான கண்ட்ரி இதெல்லாமே சொல்லிட்டாங்க. ஓகே, ப்ளீஸ் ஹைலைட் ஆன் திஸ் லைன். The constitution can never be overturned by any institution in India. நீங்க கான்ஸ்டியூஷன் தப்புன்னு சொல்லிட்டு யாரும் சொல்றதுக்கு ரைட்ஸ். ஓகே, நான் சொன்னேன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கீழே ஏகப்பட்ட மினிஸ்ட்ரிஸ் இருக்கு. அதுல நம்மளுக்கு MOL மினிஸ்ட்ரி ஆஃப் லாங்கிறது தான் நம்மளோட கண்ட்ரோல்ல லெஜிஸ்லேட்டிவ் சைட்ல வரும். ஓகே, மேஜர் பாலிசிஸ் ப்ரொபோஸ் பண்றது, ஒரு பில்ல பாஸ் பண்ணி அதை வந்து ஆக்டா மாத்துறது எல்லாமே பார்ப்பாங்க. அதே மாதிரி வந்து காஸ்ட் ரிலேட்டட் பார்க்கும்போது சோஷியல் காஸ்ட், பினான்சியல் காஸ்ட், என்ன பெனிஃபிட் வரும், என்ன மாதிரியான கீ சேலஞ்சஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணும், இதெல்லாம் ஏகப்பட்ட ஸ்டேஜஸ் இருக்கு. அதுல ப்ரீ டிராஃப்டிங் ஸ்டேஜ் சொல்லுவாங்க. ஒரு சின்ன ஒரு கொலோக்கியலா சொல்லினா, நான் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிருப்பேன், ஒரு ஆக்ட் வரதுக்கு முன்னாடி அது பில்லா வரும். முதல்ல பில்லா பாஸ். இதுக்கு முன்னாடி என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து டிராஃப்ட் பண்ணுவாங்க. டிராஃப்டிங், ப்ரீ டிராஃப்டிங் சொல்லுவாங்க. அது என்ன டிராஃப்டிங், ப்ரீ டிராஃப்டிங்னா, இதுதான் இப்போதைக்கு நாட்டுக்கு தேவைப்படுது, அதை பேஸ் பண்ணி லைன்ஸ் கொண்டு வருது. அதுக்கு பிறகு அது ஒரு கமிட்டி உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணி திரும்ப அதுக்குள்ள போகும். சோ இது நம்ம கம்பெனிஸ் ஆக்சுவலி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம், ஞாபகம் இருக்கா? யூ ரிமெம்பர்? ஓகே, நான் அங்க போயிட்டு வரவா நம்ம சாப்டர் சிங்கிள் மெட்டீரியல்ல. One second. I'll just show that page. That will be helpful for us. Remember this one? If you have the material, you can just have fast glance. பாருங்க, முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, they will bring something called as a like a pre-drafting சொல்றோம் இல்லையா, அதே ஒரு லைக் சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ். கம்பெனிஸ் ஆக்ட் 2013 வரதுக்கு முன்னாடி ஒரு கான்செப்ட் பேப்பர் டிஃபைன் பண்ணாங்க. இது தேவைப்படுது எப்போ பாருங்க, ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ். 2000ல தான் ஐடி ஆக்ட் வருதுன்னு சொன்னேன், ரைட்? ஐடிங்கிறது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட். அது பிறகு நிறைய சேஞ்சஸ் தேவைப்பட்டுச்சு, கண்டெம்பரரியா இருக்கணும்னு வச்சாங்க. அதனால எக்ஸ்பர்ட் கமிட்டி ஃபார்ம் பண்றாங்க. எப்போ? 2004ல. அவங்க ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்றாங்க. எப்போ? 2005ல. இதை பேஸ் பண்ணி ஒரு பில் பாஸ் பண்ணாங்க. ஓகே, அதுக்கு பிறகு அதுல நிறைய சேஞ்சஸ் தேவைப்பட்டுச்சு. அதனால இன்னொரு நியூ பில் பாஸ் பண்ணாங்க எப்போ? 2009. பாருங்க, இதுக்கே இன்னொரு பில் பாஸ் பண்ணிட்டு வரதுக்கே எவ்வளவு நேரம் ஆச்சு? 3 இயர்ஸ் ஆச்சா? இங்க வரைக்கும் பாத்தீங்கன்னா 4 இயர்ஸ் ஆயிருக்கு. அதுக்கு பிறகு ஸ்டாண்டிங் கமிட்டி, பினான்ஸ் கமிட்டி கிட்ட போச்சு. திரும்ப அவங்க ரிப்போர்ட் சப்மிட் பண்ணாங்க. திரும்ப 2011ல வந்து ஒரு பில் பாஸ் பண்ணாங்க. தேவைப்பட்ட சேஞ்சஸ். சோ இங்க தான் அந்த அந்த சபா போகும், லோக்சபா போகும், ராஜ்யசபா போகும், மாத்தி 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 போயிட்டு இருந்துச்சு.
பட் 2012ல லோக்சபாலையும் பாஸ் பண்ணாங்க, ராஜ்யசபாலையும் பாஸ் பண்ணாங்க. விச் மீன்ஸ் எந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் இல்லாம பாஸ் ஆயிடுச்சு. ஓகே. அதுக்கு பிறகு பிரசிடென்டோட அசெண்டோட 2013ல தான் ஆக்ட் ஆகுது. இவ்ளோ ப்ராசஸ் இருக்கு இல்லையா? தட்ஸ் வாட் யூ கால் அஸ் ப்ரீ டிராஃப்டிங் ஸ்டேஜஸ். அதுல வந்து கம்ப்ளீட்டா ஃபார்முலேட் பண்ணுவாங்க. இந்த கன்சர்ன் மினிஸ்ட்ரி வந்து இதுல இன்வால்வ் ஆயிட்டு என்னென்ன விஷயங்கள், யாரெல்லாம் ஸ்டேக் ஹோல்டர்ஸ், யாரெல்லாம் வந்து நம்ம ஹோல்ட் பண்ணணும், இதுல என்னென்ன மென்ஷன்ஸ் எல்லாம் இருக்கணும், என்னென்ன விஷயங்கள் அதர் இன்சிடென்டல் மேட்டர்ஸ் என்ன தேவைப்படும், இதுக்கு தனி அத்தாரிட்டி இருக்கணுமா, இதெல்லாமே. அதுக்கு பிறகு ப்ரீ லெஜிஸ்லேட்டிவ் கன்சல்டேஷன் பாலிசின்னு சொல்லிட்டு ஒன்று அடாப்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதெல்லாமே நடக்கும். ஸோ இதெல்லாமே நீங்க பாத்துக்கலாம். அதுக்கு பிறகு டிராஃப்டிங்க்கு ஃபைனலா போகும். ஸோ இந்த ஃபீட்பேக் எல்லாமே வந்த பிறகு டிராஃப்டிங்க்கு போகும். அது பிறகு அந்த கன்சர்ன் மினிஸ்ட்ரி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆன் லா ஆஃப் ஜஸ்டிஸ் கிட்ட வந்து அட்வைஸுக்கு அனுப்புவாங்க. இது எவ்வளவு லீகலா அப்ளிகபிள், ப்ளீஸ் மேக்கணும் லீகலா அப்ளிகபிள். இப்ப நம்ம அதுதான் நல்லா இருக்கும், இதுதான் நல்லா சொல்றோம். இது லீகலா பண்ண முடியுமான்னு பாக்கணும் இல்லையா? கான்ஸ்டிடியூஷன் பாயிண்ட்ல இப்பதானே பாக்கணும். கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக நீங்க எதுவுமே பண்ண முடியாது. சோ கான்ஸ்டிடியூஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல பண்ண முடியுமா? அண்ட் அட்வைஸ் எல்லாம் கொடுத்த பிறகு ஏதாவது அதுக்குண்டான சேஞ்சஸ் வந்து ஏதாவது பண்ண வேண்டியதுச்சுன்னா அதெல்லாம் பண்ணுது. அதுக்கு பிறகு இந்த கன்சர்ன் மினிஸ்ட்ரி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா ரெலவென்ட் டாக்குமெண்ட்ஸும் வந்து லா அண்ட் ஜஸ்டிஸ் கிட்ட ஆஃபீஸ் மெமரண்டம் சொல்லுவாங்க. டாக்குமெண்ட் வந்து சப்மிட் பண்றது. அதுக்கு பிறகு ஒரு டிராஃப்ட் பில் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு இந்த டிராஃப்ட் ரெடி ஆன பிறகு இது வந்து ஸ்க்ரூட்டனிக்கு அனுப்புவாங்க. இந்த ஸ்க்ரூட்டனி ரெடி ஆன பிறகு இது பிளேஸ் பண்ணுவாங்க. அதான் டிராஃப்ட் பில் 2008, 9 எக்ஸெட்ரா இதெல்லாமே நடக்கும். ஓகே. இந்த டிராஃப்ட் அப்ரூவ் பண்ண பிறகு டிராஃப்ட் அப்ரூவ் பண்ணணும். அப்ரூவ் பண்ண பிறகு கன்சர்ன் மினிஸ்ட்ரி வந்து என்ன பண்ணணும்னா கேபினெட்டுக்கு அனுப்புவாங்க. அதுதான் வந்து லோக்சபா அண்ட் ராஜ்யசபாக்கு அனுப்புறது. அதுக்கு பிறகு இந்த மினிஸ்ட்ரி வந்து சைன் பண்ணிட்டு அதுக்கு பிறகு சாரி கேபினெட் மினிஸ்ட்ரிங்கிறது மினிஸ்ட்ரியோட மினிஸ்ட்ரி ஆஃப் பார்லிமெண்ட்டுக்கு போகும்போது தான் இந்த லோக்சபா ராஜ்யசபா கிட்ட போயிட்டு பிரசிடென்ட் கிட்ட அசென்ட் வாங்கிட்டு வரும். சோ எல்லாமே நடக்கிறது தான். இது ஓவராலா சொல்லிட்டாங்களா? இப்போ பில்லே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பில்ஸ் இருக்கு. மணி பில்ஸ் இருக்கு, பினான்சியல் பில்ஸ் இருக்கு. இதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது ஒரு சில லாஸ் நம்ம பார்ப்போம். ஓகே, இதெல்லாமே நம்ம ஓன் லாங்குவேஜ்ல எழுத முடியாது. ஆஸ் பர் த லா தான் நீங்க ஃபாலோ பண்ணணும். ஸோ கைண்ட்லி ஜாயின் வித் மீ. ஆர்டிகல் 107 என்ன சொல்லுதுன்னா, ப்ரொவிஷன்ஸ் ஆஸ் டு இன்ட்ரடக்ஷன் அண்ட் பாசிங் ஆஃப் பில்ஸ். ஆர்டிகல்ஸ் 109 அண்ட் 117 ஃபாலோ பண்ணும். என்னென்ன பில்ஸுக்குன்னா, மணி பில்ஸ், அதர் பினான்சியல் பில்ஸ் இருந்துச்சுன்னா அது ரிலேட்டடா வந்து பார்க்கணும். இந்த பில் வந்து எங்க ஒரிஜினேட் பண்ணலாம், எங்க நீங்க முதல்ல பிரசென்ட் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, 2 ஹவுஸ் இருக்கா. ஒன்னு லோக்சபா, ஸ்காட்டஸ் ஹவுஸ் ஆஃப் பீப்புள், அண்ட் இன்னொன்னு ராஜ்யசபா, கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் சொல்லுவோம். இந்த 2 ஹவுஸ்ல எந்த ஹவுஸ் வேணாலும் பண்ணிக்கலாம். இது எதுக்கு? மணி பில்லுக்கும் பொருந்தும், அதர் பினான்சியல் பில்ஸுக்கும் பொருந்தும். ஓகே. இதே வந்து ஆர்டிகல் 108 and 109 ஃபாலோ பண்றீங்கன்னா, a bill shall not be deemed to have been passed unless it has been agreed by both the houses. 2 ஹவுஸ்லயும் அக்ரி பண்ணணும். அட் த சேம் டைம் அமெண்ட் பண்ணிருக்காங்களா இல்லையான்னு செக் பண்ணுவாங்க. எந்த ஒரு டிஸ்கண்டினியூஸும் இருக்கக்கூடாது. இப்போ இந்த ஹவுஸ் வந்து மீட் பண்ணுவாங்க. சம்மர் செஷன், வின்டர் செஷன் சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு மாசத்துக்கு வந்து ஆக்டிவா இருக்கும். அதுக்கு பிறகு ரன் பண்ண மாட்டாங்க. எப்ப மீட் பண்ணுமோ அப்பதான் மீட் பண்ணுவாங்க. சோ ஏதாவது வந்து பார்லிமெண்ட்ல பெண்டிங் இருக்குன்னா, இது வந்து ஹவுஸ் வந்து டிஸ்கண்டினியூட்டில இருக்குங்கிறதுக்காக ரீசன் சொல்லக்கூடாது. ஏதாவது கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ்ல பெண்டிங் இருக்கு, பட் அட் த சேம் டைம் ஹவுஸ் ஆஃப் பீப்புள்ல நாட் பாஸ்ட்னா ப்ராபப்ளி அது டிசால்வ் ஆகுறனால சொல்லக்கூடாது. அண்ட் விச் இஸ் பெண்டிங் இன் த ஹவுஸ் ஆஃப் பீப்புள். பாருங்க, இது மூணுமே பெண்டிங் கேஸ் தான். பெண்டிங் இன் த ஹவுஸ் ஆஃப் பீப்புள் ஆர் விச் ஹஸ் பீன் பாஸ் வித் த ஹவுஸ் ஆஃப் பீப்புள் அண்ட் ஸ்பெண்டிங் இன் த கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ். இந்த மாதிரி கேசஸ்ல வந்து ப்ரொவிஷன்ஸ் 108 பார்ப்பாங்க, விச் இஸ் பீன் லேப்ஸ் ஆன் டெசிலேஷன் ஆஃப் த ஹவுஸ் ஆஃப் பீப்புள் செக் பண்றதுக்காக பார்ப்போம். வேற ஒன்றும் இல்லை. இன்கேஸ் இது வந்துச்சுன்னா நீங்க அல்டிமேட்டா அந்த 5 பாயிண்ட்ஸ் எழுதணும். வேற ஆப்ஷனே இல்லை. யூ கேனாட் ஹேவ் யுவர் ஓன் வேர்ட்ஸ். ஏன்னா இது வந்து கான்ஸ்டிடியூஷன் வந்து டைரக்டா இருந்த பாயிண்ட்ஸ் தான். இதே வந்து 108ல வந்து ஜாயிண்ட் சிட்டிங் சம்டைம்ஸ் தேவைப்படும். இப்போ ஒரு பில் வந்து ஒரு ஹவுஸ்ல மட்டும் பாஸ் ஆயிருக்கு, எதர் லோக்சபா இல்ல ராஜ்யசபா. லோக்சபா வந்து ராஜ்யசபாக்கு போயிருக்கு, இல்ல ராஜ்யசபா வந்து லோக்சபா போயிருக்கு. இந்த மாதிரி கேஸ்ல நடக்குது பாருங்களேன். பாஸ் பை ஒன் ஹவுஸ், இட் டிரான்ஸ்மிட்டட் டு தி அதர் ஹவுஸ். The bill is rejected by the other house. இல்லனா the house has finally disagreed to the amendments. இப்போ இங்க இருந்து இங்க போகுது இல்ல, போகும்போது இங்க ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுப்பாங்க. அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாங்க, ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுப்பாங்க. இங்க ரெக்கமெண்டேஷன் கொடுத்தா ராஜ்யசபா ஒத்துக்கணும்ல, இல்ல ராஜ்யசபா வந்து லோக்சபா கிட்ட லோக்சபா ஒத்துக்கணும்ல. சோ ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து அக்ரி பண்ணுவாங்க, அக்ரி பண்ணுவாங்க. இட்ஸ் பீன் டிஸ்அக்ரீட்னா ஆர் இது பாஸ் பண்ணி இந்த பில் வந்து ரிசீவ் பண்ணி 6 months மேல ஆயிடுது, எந்த ஒரு மேல் இது ஆகல. சோ இது வந்து டிசால்வ் ஆயிடுதுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? பிரசிடென்ட் வந்துட்டு பிரசிடென்டோட பவர் என்ன ஹெட்டிங் ஜாயிண்ட் சிட்டிங் கூப்பிடுவாங்க. ஜாயிண்ட் சிட்டிங்னா லோக்சபா ராஜ்யசபா ஒன்னா கூடுறது சொல்றது. ஓகே, இதெல்லாம் நீங்க நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணலாம். ஓகே, இது வந்து மணி பில்க்கு பொருந்தாதுப்பா, அதர் ஃபினான்ஸ் பில்க்கு எல்லாம் பொருந்தும். இந்த 6 months பார்க்கும்போது எந்த ஒரு ஹவுஸ் வந்து ப்ராபப்ளி அட்ஜர்ன் பண்ணிருப்பாங்கல்ல 4 நாளைக்கு மேல, அது வந்து நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. அட்ஜர்ன் தெரியும் இல்லையா, ஏதாவது ஒரு உடன்பாடு இல்லைன்னு சொல்லி தள்ளி வைப்பாங்க மீட்டிங், அதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது.
அதே மாதிரி வந்து பிரசிடென்ட் வந்து சம்மன் பண்ணுவாங்க. சம்மன்னா ஜாயிண்ட் மீட்டிங்ல வரணும்னு சொல்றாங்களே, எல்லாரும் வந்து மீட் பண்ணணும்னு சொல்றாங்க, அதான் சம்மன் சொல்லுவாங்க. சம்மன் இந்த டேர்ம்ல பார்த்து பயப்பட வேண்டாம். டு பி பிரசன்ட். நான் கிளாஸ் அப்புறமா கவனிச்சுக்கிறேன் மேம்ங்கிறீங்க, யூ ஹேட் டு பி பிரசன்ட். அதான் சம்மன். சம்மன்னா நீங்க நேர்ல வரணும் தான் சம்மன். Okay, நேர்லனா ஆன்லைன்ல இருந்தாலும் சரி. Yeah, because we have to do that. Okay. So summoning the houses now, you have to meet personally. So neither house shall proceed further with the bill. Once someone அனுப்பிச்சிட்டாருன்னா பிரசிடென்ட் வந்து என்ன சொல்றாரு, 2 ஹவுஸும் ஜாயிண்டா உட்காரணும்ப்பா, ஜாயிண்ட் சிட்டிங் வாங்கப்பா சொல்லிட்டாரு. அந்த இடத்துல போயிட்டு திரும்ப வந்து என்ன பண்ண முடியாது, நான் பில்ல பாஸ் பண்ண முடியும். ஏன்னா பிரசிடென்ட்டே ஆர்டர் பண்ணியாச்சு. ஹீஸ் த ஹையஸ்ட் அத்தாரிட்டி. லெஜிஸ்லேஷன் பொறுத்த வரைக்கும் அவர் தான் ஹையஸ்ட் பவர். எக்ஸிகியூஷன்ல பிரைம் மினிஸ்டருக்கு பவர். ஏன்னா எக்ஸிகியூட்டிவ் பாடியில வருது. ஓகே. But the president may at any time after the date of notification summon to meet. Okay, இதெல்லாமே நார்மல் தான். அண்ட் ஜாயிண்ட் சிட்டிங்ல உட்காரும் போது அமெண்ட்மெண்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாமே பிரசென்ட் பண்ணுவாங்க. டோட்டல் மெஜாரிட்டி பார்ப்பாங்க. இப்ப லோக்சபா மட்டும் பாஸ் பண்ணதுக்கு லோக்சபாவோட மெஜாரிட்டி, ராஜ்யசபா மட்டும் பாஸ் பண்றாங்க ராஜ்யசபா. இப்போ 2 பேரும் சிட்டிங் ஜாயிண்ட் சிட்டிங்ல உட்காந்துருக்காங்க, 2 பேரோட மெஜாரிட்டியும் பார்ப்பாங்க. ஓகே. அகைன் இந்த ஜாயிண்ட் சிட்டிங்ல பார்க்கும்போது இன் கேஸ் இட் இஸ் பீங் பாஸ் பை ஒன் ஹவுஸ் அண்ட் வேற ஹவுஸுக்கு பாஸ் பண்றதுக்கு முன்னாடி ஏதாவது அமெண்ட்மெண்ட்ஸ் இருந்திருக்குன்னா நோ அமெண்ட்மெண்ட் ஷல் பி ப்ரொபோஸ் டு தி பில். ப்ளீஸ் மேக் நோட். ஒரு ஹவுஸ்ல பாஸ் பண்ணிட்டாங்க, ஓகே, பில் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. பட் இன்னொரு ஹவுஸுக்கு பாஸ் பண்றதுக்கு முன்னாடி அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லியாச்சுன்னா அந்த அமெண்ட்மெண்ட்ஸ் கன்சிடர் பண்ணக்கூடாது. ஓகே, தேவையில்லாம அது டிலே வரக்கூடாதுன்னு சொல்றாங்க, வேற ஒண்ணும் இல்லை. ஓகே. அண்ட் இட் இஸ் பீன் சோ பாஸ்ட் அண்ட் ரிட்டர்ன். பாஸ் பண்ணிருப்பாங்க, ரிட்டர்ன் ஆயிருக்கும் திரும்ப. அந்த அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து ஒத்துக்கலன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி கேசஸ்ல வந்து எந்த ப்ரொபோஸ் பண்ணிருக்காங்களோ அது மட்டும் தான் அமெண்ட் பண்ணணும். வேற ஏதாவது அமெண்ட்மெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா ப்ராபப்ளி ஹவுசஸ் வந்து அக்ரி ஆகலன்னு அக்ரி ஆக முடியாது. ஸோ இது வந்து யார் ப்ரிசைட் பண்றாங்களோ அவங்களோட டெசிஷனை பேஸ் பண்ணி போயிடும். அண்ட் ஜாயிண்ட் சிட்டிங்கிறது இந்த ஆர்டிகல் அண்ட் பில் பாஸ் பண்றதுக்காக ப்ராபப்ளி இதுல ஹவுஸ் ஆஃப் பீப்புள் டிசால்வ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வென் பண்ண முடியாது. ஏன்னா நீங்க ஜாயிண்ட் சிட்டிங் யார் சொல்லியிருக்காங்க, பிரசிடென்ட் சொல்லியிருக்காங்க, அதனால இது வந்து செல்லாதுன்னு சொல்லக்கூடாது. ஓகே, சோ தட்ஸ் அபௌட் திஸ் ஆர்டிகல். லெட் மீ ஃபினிஷ் ஆஃப். இப்போ நம்ம பார்த்த ஆர்டிகல்ல வந்து மணி பில்ஸ்க்கு பொருந்தாதுன்னு பார்த்தோம் இருக்கா. இப்போ மணி பில்ஸ் இருந்துச்சுன்னா it has a special procedure follows from article 109. இந்த மணி பில்ல கட்டாயமா கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ்ல இன்ட்ரோடியூஸ் பண்ண கூடாது. அப்படின்னா இன்ட்ரோடியூஸ் பண்ண ஹவுஸ் ஆஃப் பீப்புள் லோக்சபால இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் வந்து இந்த மணி ஆஃப் பில் வந்து ஹவுஸ் ஆஃப் பீப்புள்ல பாஸ் பண்ண பிறகு என்ன பண்ணுவாங்க, சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொல்றாங்க, லோக்சபால பாஸ் பண்ணணும். அதுக்கு பிறகு எங்க போகும், இது கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்டுக்கு போகும். ரெக்கமெண்டேஷன்ஸோட போகலாம், ரெக்கமெண்டேஷன்ஸ் இல்லாம போகலாம். எவ்வளவு நாளைக்குள்ள, 14 டேஸ்க்குள்ள போகும். இந்த 14 டேஸ்க்குள்ள கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் வந்து அவங்களுக்கு இது ஓகேயா இல்லையான்னு சொல்லிட்டு இது பண்ணும். either accept or reject all or any of the recommendations. Okay, if house of people accept all the இப்ப நீங்க போய் இங்க எங்க போச்சு, முதல்ல லோக்சபால பாஸ் பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ்ல போச்சு. தேர்ட் வந்து இது 14 டேஸ்க்குள்ள அவங்க அக்செப்ட் ஆர் ரிஜெக்ட் சொல்லி அனுப்பணும். இப்ப இந்த யார்கிட்ட வந்திருக்கு, லோக்சபா கிட்ட வந்திருக்கு பாருங்க, தேர்ட் ஸ்டெப்ல இருக்கு. இப்போ லோக்சபா வந்து எல்லா ரெக்கமெண்டேஷன்ஸும் அக்செப்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லையே. So if accepts any of the recommendations, the money bill shall be deemed to have been passed by both the houses. ஓகே, இது வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் அனுப்புறது அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இன்கேஸ் ரெக்கமெண்டேஷன் அனுப்புறது அக்செப்ட் பண்ணல, ஆனாலும் என்ன சொல்றாங்க, மணி பில் பொறுத்த வரைக்கும் லோக்சபாக்கு தான் ரைட்ஸ். அதனால ஏதாவது ரெக்கமெண்டேஷன் அக்செப்ட் பண்ணலனாலும் மணி பில் வந்து என்னவா ட்ரீட் பண்றோம், deemed to have been passed. which means இந்த 2 பாயிண்ட்டும் லோக்சபாக்கு கம்ப்ளீட் ரைட்ஸ் இருக்கு. ரெக்கமெண்டேஷன் அக்செப்ட் பண்ணலாம், அக்செப்ட் பண்ணாமலும் போகும். ஓகே, மணி பில் வந்து ஹவுஸ் ஆஃப் பீப்புள்ல தட் இஸ் லோக்சபால அக்செப்ட் பண்ணிட்டாங்க. then it's been transferred to council of states. எத்தனை நாளுக்குள்ள வரணும்னு சொன்னோம், 14 டேஸ்க்குள்ள வரணும்னு சொன்னோம். 14 டேஸ்ல திரும்ப வரல, ஆனாலும் deemed to be passed. ஓகே, 14 டேஸ் அந்த டைம் தரோம். உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் தான் சொல்லுங்க, அமெண்ட்மெண்ட்ஸ் தான் சொல்லுங்க, எல்லாம் நாங்க பாஸ் பண்ணிடுவோம் நாங்க, அவ்வளவுதான். ஒரு மரியாதை கொடுக்குறாங்க. ஓகே, சோ தட்ஸ் அபௌட் திஸ் ஃபிஃப்த் பாயிண்ட். நெக்ஸ்ட் வந்து 111. 111 நமக்கு தான் தெரியுமே. 111ங்கிறது பில் வந்து பிரசிடென்ட் கிட்ட போயிட்டு வரும் இல்லையா. சோ அசென்ட் டு பில்ஸ். பில் ஹஸ் பீன் பாஸ்ட் பை போத் தி ஹவுசஸ் ஆஃப் பார்லிமெண்ட் வச்சுக்கலாம். இப்போ இந்த ஆர்டிகல்ஸ் தான் பார்த்துட்டு இது யார்கிட்ட பிரசன்ட் பண்ணுவாங்க, பிரசிடென்ட். பிரசிடென்ட் ஷால் டிக்ளேர் எய்தர் ஹி அசென்ட்ஸ் டு தி பில் ஆர் ஹி கேன் வித்ஹோல்ட். இந்த 2 பேரும் தான் பாஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு போக முடியாது. So he has the right to withhold. Provided the president may, as soon as possible after the presentation, return the bill if it is not a money bill. Money bill na return பண்ணிடணும். With a message requesting that they will reconsider. என்னன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணணும், ரிட்டர்ன் பண்றாங்க, ரீகன்சிடர் பண்ணுங்க. மணி பில்லா இருந்துச்சுன்னா, மணி பில்லா இருக்கக்கூடாது, மணி பில்லா இருந்துச்சு, மணி பில்லா இல்லைனா. ஓகே, சோ இது எவ்வளவு தூரம் அது அப்ளிகபிள் சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க. இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் மெசேஜை பார்த்து செக் பண்ணுவாங்க. And if the bill is so returned, the house shall reconsider. And if the bill is passed again by both the houses with or without amendment பண்ணுவாங்க, அமெண்ட்மெண்ட் பண்ணலாமா இல்லையா சொல்லிட்டு. And
இந்த மாதிரி ஒரு கேஸ் போயிட்டு வந்துச்சுன்னா பிரசிடென்ட் அதுக்கு பிறகு வந்து இதை வந்து வித்ஹோல்ட் பண்ண முடியாது. ஹேஸ் டு கோ ஃபார் ஃபைல். ஓகே, லோக்சபால பாஸ் பண்ணிட்டாங்க, ராஜ்யசபால பாஸ் பண்ணிட்டாங்க, மணி பில்ல விட்டுருங்க. ஏன்னா மணி பில்லுக்கு லோக்சபா கூட தான் ஃபுல்லா ரைட்ஸ் இருக்கு. ஸோ இந்த 2 சபாலையும் போயிட்டு எங்க வருது, பிரசிடென்ட் கிட்ட வருது. மணி பில் தவிர சொல்லிட்டு இருக்கேன், பிரசிடென்ட் கிட்ட வருது. பிரசிடென்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இது மாதிரி ஒரு சின்ன சின்ன ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்கு, இது கொஞ்சம் ரீகன்சிடர் பண்ணா நல்லா இருக்குமே தோணுது. திரும்ப இது வந்து 2 ஹவுஸுக்கு போகும். 2 ஹவுஸும் வந்து இந்த ரெக்கமெண்டேஷன் ஏத்துக்கலாம், ஏத்துக்காமலும் இருக்கலாம். இன்கேஸ் வந்து ஏத்துக்கிட்டாங்கன்னா ஓகே, திரும்ப பிரசிடென்ட் கிட்ட வந்து அது அசெப்ட் வாங்கிட்டு போயிடும். இல்ல இன்கேஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்கா வந்து இதுக்கு பிறகு திரும்ப வித்ஹோல்ட் பண்ண முடியாது. விச் மீன்ஸ் வாட், இவ ரெக்கமெண்டேஷன்ஸ் ஏத்துக்கல, அவ்வளவுதான். திரும்ப வந்து திரும்ப கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்ல முடியும், ஒரு வாட்டி தான். ஓகே, ஆஃப்டர் த அசென்ட் ஆஃப் த பிரசிடென்ட் பாருங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ் என்ன பண்ணுவாங்க, அபிஷியல் கெசட்ல கவர்மெண்ட் நோட்டிபிகேஷனா வரும். இட் வில் பி ஃபார்வர்டட் டு ஆல் த forward the copies to all the state government for publication in the Gazette. You can get the copies of the acted in the printed form for sale to the general. Is it okay? So this is how it is being done. So the tribunals, delegated authority, delegated legislation. So tribunals கிட்ட போலாம். இதெல்லாம் கோர்ட்ஸ். இது தவிர நேம் பாருங்க, ஆல்டர்னேட்டிவ் டிஸ்பியூட் ரெசல்யூஷன், ADR ப்ராசஸ்னு இருக்கு. விச் மீன்ஸ் நீங்க எல்லாத்துக்குமே கோர்ட்டுக்கு போகணும்னு அவசியம் இல்லைங்க. ஏன்னா இட்ஸ் a lengthy process and court will not find time for everything. ஓகே, அதெல்லாம் வந்து ஆல்டர்னேட்டிவ் ரெசல்யூஷன் ப்ராசஸ்ல ஆர்பிட்ரேஷன் இருக்கு. ஓகே, ஆர்பிட்ரேஷன், கன்சிலியேஷன் இருக்கு. 4 இருக்கும் ஆக்சுவலி. கன்சிலியேஷன், இன்னொன்று மீடியேஷன், இன்னொன்று வந்து லோக் அடாப்ட்ஸ். இந்த 4 நம்ம இங்க கவர் பண்ண போறோம். ஆர்பிட்ரேஷன் அண்ட் கன்சிலியேஷன் எப்படி ரன் பண்ணும், யார் ரன் பண்ணும், இதுக்கு எல்லாமே வந்து we have specific act for that. அண்ட் மீடியேஷன் வந்து லா படி ஃபாலோ பண்ணும். லோக் அடாப்ட்ங்கிறது ஒன்னும் இல்லை, எக்ஸ்ட்ரா கேஸ் பெண்டிங் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பர்டிகுலரா கோர்ட் வந்து எல்லா கேஸையும் கொண்டு ஒரே நாள் இல்ல 2 நாள்ல க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, ப்ராபப்ளி யூ கேன் செக் லோக் அடாலட் எப்போ தமிழ்நாட்டுல லாஸ்டா பண்ணாங்க, செக் பண்ணலாம். லோக் அடாலட், லோக் அடாலட்னா பீப்புள்ஸ் கோர்ட்னு சொல்லுவோம். லோக் அடாலட் இன் சென்னை போடுவோமா, நம்மளோட ஸ்டேட் பாருங்க. ரீசன்ட் ஃபெப்ல பண்ணாங்க தெரியும், ஜூன் 8 பண்ணிருக்காங்க பாருங்க. இப்போ நேஷனல் லோட் எப்போ பண்ணிருக்காங்க, ஜூன் 8, 2024. ஏன்னா என்னென்ன கேசஸ் இருக்கோ அதெல்லாம் சேர்த்து ஒன்னா க்ளோஸ் பண்ணுவாங்க. திருச்சியில ஒரு வாட்டி பண்ணியிருந்தாங்க. யூ ஒன்ட் பிலீவ் எவ்வளவு நம்பர் ஆஃப் கேசஸ் தெரியுமா, ஆல்மோஸ்ட் லைக் 40,000 கேசஸ் ஒரே நாள்ல. ஜட்ஜஸ் எல்லாம் கூப்பிட்டு ஒரு பெரிய மீட்டிங் பண்ணி வைப்பாங்க. அந்தந்த கேஸ், சரி இதெல்லாம் பெரிய கிரிமினல் கேஸ் எல்லாம் போகாது. என்ன மாதிரியான கேஸ் தெரியுமா போகும், இது நார்மல் இன்ஸ்டிடியூஷனல் கேஸ் போகும்ல, அதான். அதே மாதிரி இந்த பர்சன் வந்து பாத்தீங்கன்னா ஹீஸ் ரன்னிங், இது வந்து ஜஸ்ட் 2 days பிஃபோர், 1 day பிஃபோர் கேஸ் தான். ஹீஸ் ரன்னிங் அ ஃபேக் ஆர்பிட்ரேஷன் ட்ரிபியூனல் ஃபார் 5 years. ஏன் இதை மீன் பண்றேன்னா, ஆக்சுவலா ஃபேக் ஆர்பிட்ரேஷன் பண்ணக்கூடாது, அது நம்ம ஆக்ட்ல இல்ல. ஆர்பிட்ரேஷன்ங்கிறது கிட்டத்தட்ட ஜட்ஜே கொடுத்தா எப்படி இருக்கும். இப்போ இவர் வந்து ஒன்ஸ் ஜட்மெண்ட் கொடுத்தாலும் ஒண்ணு பண்ண முடியாது. இதே கன்சிலியேஷன்னா கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா போவாங்க. இப்ப 2 பேருக்கும் ப்ராப்ளம், பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு வரும்போது, நீங்க இப்படி பண்ணுங்களேன், அப்படிதான் பண்ணுங்களேன், இப்படி பண்ணா கரெக்டா இருக்கும், அப்படின்னா விட்டு கொடுத்து போங்க. மீடியேஷன்னா இவர் இப்படி சொல்றாருங்க, இவர் இப்படி சொல்றாருன்னு நடுவுல மீடியேட்டர். ஓகே, லோக் அடாலட் இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, பீப்புள்ஸ் கோர்ட், ஒரு ஃபாஸ்ட் கிளான்ஸ் பார்த்தோம். ஓகே, சோ ஏகப்பட்ட வேஸ் இருக்கு, இதெல்லாம் நீங்க பாத்துக்கலாம். சோ நான் எல்லாமே டீட்டெயிலா போயிட்டேன், ஏன்னா சீம்ஸ் டு பி லென்த்தி பேரா, நான் எல்லாமே டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணிட்டேன். ஓகே, ஏன்னா நீங்க அப்படியே பாத்தீங்கன்னா அப்படியே நான் ரீட் பண்ற மாதிரி ஃபீல் கொடுக்கும். ஸோ ஏடிஆர்ஸ்ங்கிறது ஜென்ரலி டிபெண்ட்ஸ் ஆன் அக்ரிமெண்ட் பிட்வீன் த பார்ட்டிஸ். நோட் பண்ணிக்கோங்க. இது இதை வந்து நம்மளே டிசைட் பண்ணலாம். ஏதாவது ப்ராப்ளம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அக்ரிமெண்ட், நம்ம பிசினஸ் கான்ட்ராக்ட் போடும் போதே அதுலயே நம்ம அக்ரிமெண்ட்ல ஒரு பாயிண்ட்ல ஆட் பண்ணிக்கலாம். ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நம்ம பாத்துக்கலான்ட்டு. அப்படி இல்லைன்னா ப்ராப்ளம் வரும்போது புதுசா ஒரு அக்ரிமெண்ட் போட்டுருக்கோம். ஸோ ஒன்லி பை அக்ரிமெண்ட், எக்ஸ்பிரஸ் இன்னும் சொல்றோம்ல, ரிட்டர்ன் சொல்றோம்ல. ஸோ இட்ஸ் a term used to describe different modes. ஸோ ஏதாவது கோர்ட்ல பேக்லாக்கிங் இருக்கு, எக்கச்சக்கமா டிலே ஆகுதுன்னா we can go for this one. இங்க வந்து நார்மலா கேசஸ் எல்லாம் ஹியர் பண்ணுவாங்கல்ல, அதே மாதிரி தான் இருக்கும். இஸ் இட் ஓகே? ஸோ செக்ஷன் 89ல செட்டில்மெண்ட் ஆஃப் டிஸ்பியூட்ஸ், இது வந்து சிவில் ப்ரொசீஜர் கோடு. செட்டில்மெண்ட் ஆஃப் டிஸ்பியூட்ஸ் அவுட் சைட் த கோர்ட் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணிக்கலாம்? ஆர்பிட்ரேஷன், கன்சிலியேஷன், மீடியேஷன் அண்ட் ஜுடிஷியல் செட்டில்மெண்ட் லைக் லோக் அடாலட் மூலியமா பண்ணிக்கலாம்.
டிஸ்பியூட் ஆஃப் ரெசல்யூஷன் ஆர்பிட்ரேஷன் அண்ட் கன்சிலேஷன் போச்சுன்னா யூ ஹேவ் டு ஃபாலோ திஸ் ஆக்ட். இதுவும் நான் டிஸ்கஸ் பண்ணிட்டேன். லோக் அடாலட் போச்சுன்னா இதுக்கு லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி இருக்காங்களே அவங்க வந்து ஃபாலோ பண்ணிப்பாங்க. அண்ட் ஜுடிஷியல் செட்டில்மெண்ட்டுக்கு போறோம்னா இதுவும் லோக் அடாலட் கிட்ட போற மாதிரி தான் போகும். மீடியேஷனுக்கு போறீங்கன்னா இது காம்ப்ரமைஸ் நடக்கிற மாதிரி வேற ஒன்றும் இல்லை. ஸோ இந்த ஆக்ட் படி ஆஸ் பிரிஸ்கிரைப்டு சொல்லிட்டாங்க. பெருசா ஒன்றும் ஆக்ட் இல்லை. தென் இதுக்கான ஃபீஸ் இருக்கும். ஸோ இதுக்குண்டான ஃபீஸ் வந்து இப்ப 2 பார்ட்டிஸ்லயும் கலெக்ட் பண்ணிட்டு எந்த பார்ட்டி வின் பண்ணுதோ அந்த பார்ட்டிக்கு வந்து இன்னொரு பார்ட்டி கொடுத்துற மாதிரி இருக்கும். So arbitration is a technique for resolution of dispute outside the courts. Probably a third party இருப்பாரு. அந்த தேர்ட் பார்ட்டி வந்து ரிவ்யூ கொடுப்பாரு. அவரோட டெசிஷன் கொடுக்கறத வச்சு 2 சைடும் பாருங்க இட்ஸ் லீகலி பைண்டிங். கிட்டத்தட்ட ஜட்ஜே கொடுத்த மாதிரி. இது ஆர்பிட்ரேஷன் மட்டும் தான் பொருந்தும். கன்சிலேஷனுக்கு பொருந்தாது, மீடியேஷனுக்கு பொருந்தாது. லோக் அடாலட்டா ஜட்ஜே தான் வராரு. அதனால அவருக்கு பொருந்தும். சோ ஆர்பிட்ரேஷன் இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அவார்டு சொல்லுவாங்க. சென்டென்ஸ் ஜட்ஜ்மெண்ட் சொல்ல மாட்டாங்க, அவார்டு சொல்லுவாங்க. ஓகே. So alternate dispute mechanism one of the main judicial proceedings சொல்லலாம். So often faster than litigation court. Probably arbitral award generally வந்து non public. So இதெல்லாம் கான்ஃபிடென்ஷியலா தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. இட்ஸ் ஹைலி டெக்னிக்கல். ஏன்னா கிட்டத்தட்ட ஜட்ஜ் என்ன பண்ணுவாங்களோ அதே தான். ஓகே. டேரக்டா ஜட்ஜ் கிட்ட போகாம இங்க வருது. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஓகே. இதுக்குன்னு இந்த ஆக்ட் இருக்கு, அதுதான் நீங்க ஃபாலோ பண்ணணும். ஆர்பிட்ரேஷன் அக்ரிமெண்ட் இல்லைன்னா யூ கேனாட் கோ ஃபார் தட். ஆர்பிட்ரேஷன் அக்ரிமெண்ட் இருக்கணும். இல்லைன்னா மெயின் அக்ரிமெண்ட்ல ஆர்பிட்ரேஷன் கிளாஸ் இருக்கு. அக்ரிமெண்ட்ல ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கணும். So arbitration agreementல என்னென்ன இருக்கணும்? So it should be in writing. Arbitration clause நான் சொன்னாலே அதேதான். எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இதெல்லாம் எல்லாமே ரெக்கார்ட் எல்லாம் மெயின்டைன் பண்ணணும். ஓகே, இதெல்லாமே நார்மல். செக்ஷன் 8 வந்து பவர் டு ரெஃபர் பார்ட்டிஸ் டு ஆர்பிட்ரேஷன் when there is an arbitration agreement இருக்கும்போது என்ன ஃபாலோ பண்ணீங்களா சும்மா பாத்துக்கலாம். ஜஸ்ட் ஹேவ் அ கிளான்ஸ். ஓகே, எங்க போறேன் நான் எங்க இம்பார்ட்டன்ஸ் பண்ணணுமோ அங்க கொடுத்துட்டு வரேன். செக்ஷன் 10 வந்து நம்பர் ஆஃப் ஆர்பிட்ரேட்டர்ஸ். ஆக்சுவலா வந்து ஈவன் நம்பர் இருந்தா செல்லாது இல்ல. 4 பேர் இருக்காங்க, 2 பேர் ஒண்ணு சொல்றாங்க, இன்னும் 2 பேர் சொல்றாங்க. எதை எடுத்துக்கிறது? அவங்களும் ஜட்ஜுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துடும். அதனால வந்து ஈவன் நம்பர் ஆகக்கூடாது. ஒரே ஒரு ஆர்பிட்ரேட்டர் இருக்கலாம். ஏன் சார்பா உங்க சார்பா ஒரே பர்சன் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நான் ஒரு ஆர்பிட்ரேட்டர் சூஸ் பண்ணுவேன், ஆப்போசிட் பார்ட்டி நீங்க ஒரு ஆர்பிட்ரேட்டர் சூஸ் பண்ணுவீங்க. நம்ம 2 பேர் சேர்ந்து ஒரு ஆர்பிட்ரேட்டர் சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம 2 ஆர்பிட்ரேட்டர் சேர்ந்து ஒரு ஆர்பிட்ரேட்டர் சூஸ் பண்ணிக்கலாம். சோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஆர்பிட்ரேட்டர்ஸ் வந்து பாருங்க பியூட்டிஃபுல்ல நம்ம நேஷனாலிட்டி தான் இருக்கணும் அவசியம் ஒண்ணு. ஆக்சுவலா ஆர்பிட்ரேஷன் வந்து காஸ்ட்லியா இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா சிங்கப்பூர் ஆர்பிட்ரேட்டர்ஸ் வச்சுக்கோங்க. சிங்கப்பூர்ல வந்து ஆர்பிட்ரேட்டர்ஸ் காஸ்ட் கம்மி. ஆர்பிட்ரேஷன் வந்து எங்க வச்சுப்பாங்கன்னா சிங்கப்பூர் ஆர்பிட்ரேட்டர் வச்சுப்பாங்க. அந்த மாதிரி பண்ணிக்கலாம். பார்ட்டிஸ் ஆர் ஃப்ரீ டு அக்ரி ஆன் ப்ரொசீஜர். சோ பெருசா ஒன்னும் எல்லாம் இங்க ப்ராசஸ் எல்லாம் இல்ல, ஆக்ட ஃபாலோ பண்ண அவ்வளவுதான். இன்கேஸ் வந்து ஆர்பிட்டர்ஸ் 2 பேரும் இல்லைன்னா ஒரு ஆர்பிட்டர் வந்து ப்ரிசைட் பண்ணுவார். அவதான் தேர்ட் ஆர்பிட்டர். சோ ப்ராப்பரா அப்பாயிண்ட் பண்ண எத்தனை நாளுக்குள்ள? 30 டேஸ்க்குள்ள. இன்கேஸ் அந்த 2 ஆர்பிட்டர்ஸ் வந்து அப்பாயிண்ட் பண்றதுக்கு இது பண்ணலன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும், யார் வந்து ஆர்பிட்டரா ஆகுவாங்கன்ட்டு. சோ ஆர்பிட்ரேஷன் அக்ரிமெண்ட் ஃபாலோ பண்ணும். அப்பாயின்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் இருக்கு, அதை ஃபாலோ பண்ண. இதெல்லாம் சும்மா கேஷுவலா பாத்துக்கலாம். ஓகே, சோ டெசிஷன் இதெல்லாமே நார்மலா பாத்துக்கலாம் நீங்க. Then we'll go for conciliation. Conciliation நான் டிஸ்கஸ் பண்ணிட்டேன். Okay, discussions among the parties and the conciliation to explore sustainable and equitable resolutions by targeting the existing issues and creating options for a settlement that are acceptable to all parties. Okay, ப்ராபப்ளி இந்த மாதிரி பண்ணுங்களா அந்த மாதிரி பண்ணுங்களா அப்படின்னு சொல்லுவாரு. இங்க கன்சிலியேஷனுக்கு என்ன ப்ரொசீஜர்னு பாத்தீங்கன்னா ஆர்பிட்ரேஷனுக்கு என்ன ப்ரொசீஜர் அதே ப்ரொசீஜர் தான். எங்கெல்லாம் ஆர்பிட்ரேட்டர் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கன்சிலியேஷன் மாத்திக்கிட்டீங்கன்னா ஓகே. நெக்ஸ்ட் வந்து மீடியேஷன் போலாமா? இங்க கொடுக்கறது வந்து செட்டில்மெண்ட் சொல்லுவாங்க. அங்க வந்து நம்ம அவார்டு சொன்னோம்ல, இங்க செட்டில்மெண்ட் சொல்லுவோம். மீடியேஷன் இட்ஸ் அ வாலண்டரி அண்ட் ரிலேட்டிவ்லி ரொம்ப இன்ஃபார்மல் ப்ராசஸ். நியூட்ரல் தேர்ட் பார்ட்டி இருப்பாரு, யார் வேணாலும் இருக்கலாம். ஓகே, பெருசா லா தெரிஞ்சோம் இந்த டிஸ்பியூட் வராம இருக்கிறதுக்கு என்னப்பா பண்ணலாம் அந்த மாதிரி பட்டது. நிறைய விஷயம் தெரிஞ்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் இருக்கு. ஓகே, சோ அந்த மாதிரி பேசிக் திங். நெக்ஸ்ட் வந்து லோக் அடாலட்ஸ், அதான் நம்ம பார்த்தது. டிஸ்பியூட் செட்டில்மெண்ட் பண்றதுக்காக கவர்மெண்டே வந்து பண்ணும். இது எதர் காம்ப்ரமைஸுக்கு போகலாம், இல்ல கன்சிலேஷனுக்கு போகலாம். ஒரு ஜுடிஷியல் இன்ஸ்டிடியூஷன் மூலியமா இந்த எல்லாம் டிஸ்பியூட் செட்டில்மெண்ட் ஏஜென்சி, அதுக்குன்னே வந்து லோக் அடாலட் டீம்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்க மூலியமா வச்சு ப்ரொசீட் பண்ணிக்கிறது. இதுல வந்து என்ன ஒரு அட்வான்டேஜ்னா சின்ன சின்ன கேசஸ் அப்படியே பெண்டிங் இருக்கும் இல்லையா, ரொம்ப வருஷமா, அதெல்லாம் க்ளோஸ் பண்ணி விடுவாங்க. ஆக்சுவலா அந்த திருச்சியில நடந்த ஒரு கேஸ்ல வந்து அது வீடியோ எடுத்திருந்தாங்க, இன்டர்வியூ எடுத்திருந்தாங்க. ஒரு லேடி வந்து 10 இயர்ஸா அந்த கேஸுக்காக ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. இது ரொம்ப சின்ன கேஸ் தான். அல்டிமேட்லி அந்த ஒரு நாள்ல வந்து லைக் 38,750 கேசஸ் ஏதோ போயிருந்திருக்கும் ஒரே நாள்ல. பாருங்க எத்தனை ஜட்ஜஸ் உட்கார்ந்து இது பண்ணிருக்காங்க. 38,000 ஒரு நாள் தானே. இப்போ பிளஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும்ல. இந்த லேடி வந்து என்ன சொல்றாங்கன்னா 10 வருஷமா இழுத்தடிச்ச கேஸ், எனக்கு நிம்மதியா இருக்குங்க அப்படிங்கிறாங்க. இன்னொருத்தர் வந்து எனக்கு இதுல நல்ல காம்பன்சேஷன் வரும்னு நினைச்சாங்க, பாருங்க இந்த கேஸ்ல இப்படி க்ளோஸ் பண்ணாங்க, காம்பன்சேஷன் போச்சுங்கிறாங்க. 2 சைட்லயும் இருக்கும், பிளஸும் இருக்கு மைனஸும் இருக்கு. ஆனா அல்டிமேட்லி 5 நம்பர்ஸ் வந்து என்னாச்சு குறைஞ்சிச்சு. So that's the main highlight. Okay.